ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே எங்கனேயோ அன்னை மீர்கால் எண்ணெய் முனிபது நீர் நங்கள் கோலத்திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதென் நெஞ்சமே. ஸ்ரீமதே குருங்கவள்ளி சுந்தரவள்ளி நாயிகா சமேத சுந்தர பரிபூர்ண பரபிரம்மனே நமஹ. 108 திவ்யதேச வைபவங்கள்ல ஆச்சரியமா பாண்டிய நாட்டு திருப்பதிகளிலே ஒன்றான திருக்குறுங்குடியினுடைய வைபவத்தை 5வது நாளாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் வராக புராணத்திலே பாகவதர்களான கங்கை மற்றும் நாரதராலே சொல்லப்பட்டதான திருக்குறுங்குடியினுடைய மகாத்மியத்தையும், அதே வராக புராணத்தில் எம்பெருமான் வராக பெருமாளாலே பூமி பிராட்டிக்கு உபதேசிக்கப்பட்ட அந்த திருக்குறுங்குடியினுடைய பெருமையான ஆச்சரியமான நம்பாடுவான் சரித்திரத்தையும் கைசிக விருத்தாந்தத்தையும் கேட்டு அனுபவித்தோம். அதற்கும் மேலே பிரம்மாண்ட புராணத்திலே க்ஷேத்திர காண்டம்னு சொல்லக்கூடியதான காண்டத்திலே திருக்குறுங்குடியினுடைய பெருமையை நாரதர் அங்கே இருந்து அனுபவித்த விஷயங்களை எல்லாம் சின்ன சின்ன விஷயமா வியாசருக்கும் வைசம்பாயனருக்கும் சொல்றார். அந்த விஷயங்களை பார்த்துட்டோமானா இந்த ஸ்தல புராணம் முடிகிறது. நாரதர் வியாசருக்கும் வைசம்பாயனருக்கும் சொல்றார், கங்காதேவி இப்படியாக இந்த திருக்குறுங்குடியினுடைய மகிமையை பலவாறாக சொல்ல கேட்ட நான் இப்பேற்பட்ட திருக்குறுங்குடிக்கு போய் வசிக்க வேணும் அப்படின்ற ஆசையோடு கூட திருக்குறுங்குடிக்கு வந்தேன். வந்த இடத்துல நான் நேர கங்கையிலிருந்து புறப்பட்டு திருக்குறுங்குடிக்கு வந்துடல. கங்கையிலிருந்து திருக்குறுங்குடிக்கு வர வழியில இருக்கக்கூடிய எல்லா க்ஷேத்திரங்களையும் சேவிச்சுண்டே வந்தேன். துவாரகா, மதுரா, அயோத்தியா அந்த மாதிரி வடக்கே இருக்கக்கூடிய திவ்யதேசங்களை எல்லாம் சேவித்துக் கொண்டு, ஜெகநாதன் எழுந்தருள் இருக்கக்கூடிய பூரி கஷேத்திரத்துக்கெல்லாம் போய் சேவித்துக் கொண்டு, மலையாள திவ்யதேசங்களை எல்லாம் சேவித்துக் கொண்டு, அதன் பிறகு ஸ்ரீரங்கம், ஆழ்வார் திருநகரி, திருமாலிருஞ்சோலை, ஸ்ரீவில்லிபுத்தூர் முதலான எல்லா திவ்யதேசங்களையும் சேவித்துக் கொண்டு கடைசியா குருங்க கஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான இந்த வாமன கஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்தேன். வந்தபோது சஹ்ய பர்வதத்தினுடைய தொடர்ச்சியிலே மகேந்திரகிரின்னு சொல்லக்கூடிய இந்த உத்தமமான பர்வதத்தை பார்த்தேன். எனக்கு ஒரு க்ஷணம் ஸ்வர்கலோகத்துக்கு வந்துட்டோமோன்னு தோணித்து. என்ன காரணம் அப்படின்னா, அந்த மகேந்திரகிரின்னு சொல்லக்கூடிய பர்வதத்திலே ஆச்சரியமான சிந்து நதின்னு சொல்லக்கூடிய நம்பியாறு பிரவாகமா ஓடுறது. அந்த மலைக்கு மேலே ஆச்சரியமா பெருமாள் மலை மேல் நம்பி, திருமலை நம்பி என்கிற பெயரிலே ஸ்ரீதேவி பூமி தேவியோடு கூட நின்ன திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறார். அந்த மலையில பெருமாளை யார் ஆராதனம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா, தேவர்கள், சித்தர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், கந்தர்வர்கள், சாரணா, யக்ஷா, குபேராதிகள், இந்த மாதிரி எல்லா விதமான தேவதைகளும் அந்த பெருமாள் ஆராதனை பண்ணிட்டு இருந்தா. அந்த மலையில பார்த்தா ஒரு மனுஷால காணல. விசேஷமான அகில் கட்டையாலே எரிக்கப்பட்ட புகைகளை கொண்டு பெருமாளுக்கு தூபம்னு சொல்லக்கூடிய சாம்பிராணி புகை போட்டு இருந்தா. உத்தமமா பிரவகிக்கக்கூடியதான அந்த சிந்து நதின்னு சொல்லக்கூடிய நம்பி ஆற்று தீர்த்தத்தினாலே பெருமாளுக்கு திருமஞ்சனம், திருவாராதனம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. சில பேர் அந்த தீர்த்தத்தை கொண்டு எம்பெருமானுக்கு தலிகை சமைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த தலிகை வாசனை ஆச்சரியமா மூக்க தொலைச்சது. அது எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு எம்பெருமான் ஆச்சரியமா அந்த தலிகையை போகமாக கூட கண்டருளினான். அதுவும் போக பெருமாளுக்கு நல்ல விதவிதமா கண்டருளுவ பண்ணுவதற்கு உரிய மாப்பலா, வாழை முதலான நிறைய பழங்கள், கனிவகைகள் எல்லாம் கூட இந்த மலையில் அங்கங்க வாசனையோடு கூட நன்னா பழுத்து விளங்கித்து. பெருமாளுக்கு உகந்த வாசனையான புஷ்பங்கள் எல்லாம் கூட அந்த மலையில அப்படி எங்கும் மனம் வீசும்படியா திருவேங்கடமலை மாதிரியா அந்த மலை இருந்தது. இப்படி எல்லா விதமான போகங்களுக்கும் நடுவில், பல ஆறுகளுக்கு நடுவில் திருமலையிலே திருவேங்கடமுடையான் எழுந்தருளி இருப்பது போல
இந்த மகேந்திரகிரி பர்வதத்திலே திருமலை நம்பி, மலைமேல் நம்பின்னு சொல்லக்கூடிய பெருமாள் எழுந்தருளி இருக்க தேவதைகள்லாம் சேவிச்சுட்டு இருந்தா. நானும் போய் அவளோட கலந்துண்டு பெருமாளை ஆராதனம் பண்ணி அவ பண்ணக்கூடிய ஆராதனங்களை எல்லாம் கண்டுகளித்து சேவித்தேன். அவ எனக்கும் பெருமாளுடையதான பிரசாதங்களை எல்லாம் கொடுத்தா. நானும் ஆச்சரியமா வாங்கிட்டேன். அதன் பிறகு இப்படி இங்க மனுஷா ஒருத்தரையும் காணோமே, எல்லாம் தேவர்களாகவே இருக்க காரணம் என்ன அப்படின்னு நான் அவள் இடத்துல கேட்டேன். அதுக்கு அவ சொன்னா, பெருமாள் இந்த க்ஷேத்திரத்துல போல எங்கேயும் இல்ல, விசேஷமா இங்க சாநித்தியம் பண்றார். இங்க இருந்து போய் தான் பெருமாள் ஆச்சரியமா வாமனாவதாரம் பண்ணினார். நிருசிம்ம சம்பந்தம் உள்ள க்ஷேத்திரம் இது அப்படின்னு புராணத்துல பலவிதமான பெருமைகள் பெற்ற க்ஷேத்திரம் இதுன்னு ரிஷியான உங்களுக்கு தெரியும். அப்படி பெருமாளே இங்க விரும்பி வசித்து நிரந்தர வாசம் பண்றபடினால உத்தமமான க்ஷேத்திரம் இது. அதுவும் இல்லாமல் பொதுவா பெருமாள் நின்ன திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், கிடந்த திருக்கோலம் அப்படின்னு 3 திருக்கோலத்துல சேவை சாதிப்பார் எல்லா இடங்கள்லயும். அந்த 3 திருக்கோலத்திலும் இந்த ஒரு ஊர்லயே பெருமாள் சேவை சாதிக்கிறான்னு சொல்லக்கூடியது இன்னொரு பெருமை. அதே மாதிரி திருக்குறுங்குடின்னு சொல்லக்கூடியது மனுஷர்கள்லாம் வசிக்கக்கூடிய ஒரு ஊர், ஒரு நகரம். அப்படி ஊருக்குள்ள இருக்கிறபடினால மனுஷா ரிஷிகள் அவெல்லாம் பெருமாளை வந்து சேவித்த வண்ணமே இருக்கிறார்கள். அவாவா வந்து பெருமாளை சேவிச்சுண்டு யாருக்கு என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்தை தீர்த்துண்டு போறா, யாருக்கு என்ன வரம் வேணுமோ அந்த வரத்தை கேட்டு வாங்கிட்டு போறா. அதே மாதிரி நிறைய ரிஷிகள் அவெல்லாம் வந்து அந்த எம்பெருமானை சுத்தி ஊருக்குள்ள அங்கங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அதனால தேவர்களான நாங்கெல்லாம் அங்க போனா எங்களுக்கு சேவிக்கிறதுக்கு இடையூறு ஏற்படும் அப்படின்றதுனால அந்த பெருமாளை நாங்க பிரார்த்தித்தோம். மனுஷாலுடைய கண்ணுக்கு படாம எங்களுக்குன்னு தனியா ஒரு இடத்துல சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திக்க, மனுஷா வந்து தினம் மலையேறி போய் சேவிக்கிறவா கிடையாது. அவள்லாம் ஊர்ல வாழறவாளானபடினால ஊருக்குள்ள இருக்கிற என்ன சேவிக்கிறது தான் அவளுக்கு சௌகரியம். அதனால என்னுடைய வாமனாசிரமம்னு சொல்லக்கூடியதான திருக்குறுங்குடி கோவில்ல நான் 3 திருக்கோலங்கள்ல சேவை சாதிக்கிறேன்னு அங்க அவ என்ன வந்து சேவிச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி யக்ஷ கிண்ணற கிம்புருஷ கந்தர்வ சித்த சாரண தேவர்கள் நீங்கள்லாம் மலை மேல ஏகாந்தமா என்ன அனுபவிச்சுருங்கோ, அங்க மனுஷாலுடைய நடமாட்டம் பெரும்பாலும் இருக்காது அப்படின்னு பெருமாள் சேவை சாதித்து, பெருமாளும் ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் 3 பேரும் சேர்ந்து வந்து இந்த மலை மேல கோயில் கொண்டருளினா. அதனால தேவர்களான நாங்கள்லாம் கீழே மனுஷா பெருமாளுக்கு ஆராதனம் பண்றது போல இங்க நாங்க ஆராதனம் பண்ண ஆரம்பித்தோம். ஆனா ஒண்ணு, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா நம்பியையும் தினந்தோறும் 5 காலங்களிலும் வைகானச ஆகமப்படி பிரம்மா ஆராதனம் பண்ணிட்டு இருக்கார். அது மனுஷாலுடைய கண்ணுக்கு தெரியாம இருக்கலாமே ஒழிய நித்தியம் பிரம்மா ஆராதனம் பண்ணிட்டு இருக்கார். மற்றபடி பிரம்மாவுக்கு அடுத்தபடியா ஊர்கோயில்ல இருக்கக்கூடிய பெருமாள்களை மனுஷியாலான வைகானச அர்ச்சகர்கள் ஆராதனம் பண்றா. மலை மேல இருக்கக்கூடிய பெருமாளை தேவர்களான நாங்கள்லாம் ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி, இந்த பெருமாளை மனுஷா சேவிக்க முடியாதான்னா இந்த பெருமாளை மனுஷாலும் சேவிக்கலாம், அதுக்கான காலமும் வரும், மனுஷாலாலே ஆராதிக்கப்படக்கூடிய காலமும் வரும் அப்படின்னு தேவர்கள்லாம் சொல்றா. அதன்படி இன்னைக்கும் இந்த மலைமேல் நம்பியை சேவிக்கணும்னா கார்த்தால ஒரு 8 மணில இருந்து தான் சேவிக்க முடியும், அதுக்கு மேல முடியாது. கார்த்தால ஒரு 6:30 மணிக்கு அந்த மாதிரி சமயத்துல இந்த கேட்டை திறந்து விட்டாலானா அர்ச்சக சுவாமி ஒரு 1.5 மணி நேரத்துல படியேறி மலைக்கு போயிடுவார். அங்க இருக்கக்கூடிய நம்பி ஆற்று தீர்த்தத்தை எடுத்து பெருமாளுக்கு திருவாராதனம் விஸ்வரூபம் எல்லாம் பண்ணிட்டு அவர் கையாலேயே தத்தியோன்னம் தலையை கண்டருளை பண்ணி பெருமாளுக்கு அம்சம் பண்ணிட்டு பெருமாள் நைவேத்தியமானா விட்டு மத்தியானம் ஒரு 2 மணிக்கெல்லாம் புறப்பட்டு 2:45, 3, 4 மணிக்கெல்லாம் கீழே இறங்கிடுவார் அந்த சுவாமி. அப்ப மனுஷாயி அவரை சேவிக்கிறதுன்னு சொல்லக்கூடியது கார்த்தால ஒரு 8:30 இருந்து மத்தியானம் ஒரு 2:30 மணி வரைக்கும் தான் சேவிக்க முடியும். அதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் தேவர்கள் யக்ஷர்கள் கிண்ணறர்கள் இவாள்லாம் இன்னைக்கும் பெருமாளை சேவிச்சுட்டு பெருமாளை ஆராதனம் பண்ணிட்டு இங்க இருக்கா. சரி, மனுஷா சேவிக்கிற காலம் வரும்னு சொன்னீங்களே, அப்ப மனுஷா வந்தாலானா அவ கண்ணுல படுறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கிற நீங்கள்லாம் எங்க தேவலோகத்துக்கு புறப்பட்டு போயிடுவீங்களா? கந்தர்வாள்லாம் கந்தர்வ லோகத்துக்கு புறப்பட்டு போயிடுவீங்களா? அவாவா லோகத்துக்கு புறப்பட்டு போயிடுவீங்களான்னு நாரதர் கேட்கிறார். கேட்டதுக்கு அவ சொல்றா, அப்படி இல்ல, மனுஷாலுடைய சம்பந்தம் இல்லாத போது நாங்கள்லாம் பெருமாளை ஆராதிச்சுண்டு பெருமாளை அனுபவிச்சுட்டு இருப்போம். மனுஷ சம்பந்தம் மனுஷ நடமாட்டம் நடக்கக்கூடியதான சமயங்கள்ல நாங்க இந்த மகேந்திரகிரி பர்வதம்னு சொல்லக்கூடிய மலை காடுகள்ல மரங்களாகவும் செடிகளாகவும் கொடிகளாகவும் இருந்து கொண்டு அப்பவும் இந்த மலையினுடைய சம்பந்தத்தை இழக்காமல் இருப்போம். மனுஷாவரா பெருமாளை சேவிக்கிறா, உடனே புறப்பட்டு போயிட்டு போறா, யாரும் இங்க நிரந்தரமா ஸ்திரவாசம் பண்ண போறது இல்ல மலை மேல. அதனால அவ வந்து போற சமயம் இங்க இருக்கக்கூடிய மரங்களாக நாங்க இருந்து இந்த எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான இந்த நம்பியாற்று தீர்த்தத்தை பருகி கொண்டு சுகமாக வசித்து வருவோம் அப்படின்னு தேவர்கள்லாம் நாரதருக்கு சொல்றா. அத்தனை உத்தமமான ஒரு தீர்த்தம் இது.
வேற ஏதானும் இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமை உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு நாரதர் தேவர்களை கேட்கிறார். அப்போ முன்னொரு காலத்துல பிரம்மா எங்களுக்கு எல்லாம் சொன்னார், அதாவது தேவாசுர யுத்தம் வந்த போது நாங்கெல்லாம் அசுராலிடத்துல தோத்துட்டோம். அப்ப தேவர்களை பெருமாள் ரட்சிக்கணும்னு நாங்க பிரம்மா மூலமா பெருமாளை சரணாகதி பண்ண போது பெருமாள் எங்களை காப்பாத்தினார். காப்பாத்திட்டோ திரும்பவும் பழையபடி இந்த திருக்குறுங்குடி க்ஷேத்திரத்திலேயே பெருமாள் நித்தியவாசம் பண்ண ஆரம்பித்தார். அப்படி பெருமாள் இங்க இருந்து புறப்பட்டு வரதும் இங்கேயே திரும்பவும் வாசம் பண்றதுமா இருக்காரு. அப்படி என்ன இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமைன்னு நாங்கெல்லாம் பிரம்மாவை சேவித்து கேட்டோம். அப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை சொல்றேன்னு பிரம்மா சொல்ல ஆரம்பித்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஸ்வயம்யக்த க்ஷேத்திரங்கள் 8ன்னு சொல்றோம் இல்லையோ, அது ஒரு கணக்கு. இங்க பிரம்மா வேற ஒரு விதமா ஸ்வயம்யக்த க்ஷேத்திரங்கள் 7 அப்படின்னு பிரம்மாண்ட புராணத்துல ஒரு இடத்துல சொல்றார். அது எங்கன்னா இந்த குறுங்க க்ஷேத்திர மகாத்மியம்னு சொல்லக்கூடிய திருக்குறுங்குடி ஸ்தல புராணத்துல சொல்றார். அது என்ன அப்படின்னா, ஸ்ரீரங்கம், ஸ்ரீ விஷ்ணு சயனம் அதாவது திருவனந்தபுரம், அப்புறம் ஸ்ரீமுஷ்ணம், அப்புறம் ஸ்ரீ நிகேதனம் அப்படின்னா ஸ்ரீகூர்மம் அர்த்தமாறுது, கிருஷ்ண கஷேத்திரம் அப்படின்னு திருக்கண்ணங்குடி, அதன் பிறகு குறுங்க க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருக்குறுங்குடி, ஸ்ரீ சஹ்யாமலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சஹ்ய பர்வதத்தினுடைய சாரல் அப்படின்னு 7 க்ஷேத்திரங்களை ஸ்வயம்யக்த க்ஷேத்திரங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதுன்னு பிரம்மாவோட ஸ்வயம்யக்த க்ஷேத்திரம் 7ன்னு சொல்றார். பொதுவா நாம சொல்லக்கூடிய ஸ்வயம்யக்த க்ஷேத்திரம் 8, முக்தி ஸ்தலங்கள் 7. அந்த ரெண்டுத்திலயுமே இல்லாமல் அதுல இருக்கிற சிலதும் இதுல இருக்கிற சிலதும் இது ரெண்டுத்துல இல்லாத சில புதிய ஸ்தலங்களும் சேர்ந்த மாதிரி பிரம்மாவினுடைய இந்த 7 தலங்கள் ஸ்வயம்யக்த க்ஷேத்திரங்களா குறிப்பிடப்படுறதுங்க. அதுல எல்லாத்துலயும் வசந்த க்ஷேத்திரம் அப்படின்னா இந்த குறுங்க க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான வாமன க்ஷேத்திரம். காரணம், பெருமாள் நின்ற இருந்த கிடந்தன்னு 3 ரூபங்களிலே இந்த திருத்தலத்திலே சேவை சாதிக்கிறபடினாலே இது வசந்தது அப்படின்னு சொல்லி கங்காதேவியும் கூட சொல்லி இருக்கிறாள் அப்படின்னு பிரம்மா எங்களுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் நாரதருக்கு சொல்றா. இந்த மலையினுடைய பெருமையை வேற என்னென்ன தெரியுமோ எல்லாம் சொல்லுங்கன்னு திரும்பவும் நாரதர் கேட்கவே, இந்த மலையில பிரவகிக்கக்கூடிய தீர்த்தம் ஒரு இடத்துல ஒரு பெயர் பெற்று வருகிறதுன்னு கங்கை சொல்லி நாரதர் கேட்டார். அதே மாதிரி கங்கை சொல்லாத ஒரு விஷயத்த நாங்க சொல்றோம். சைலோதகம் அப்படின்னு ஒரு ஏரி உண்டு திருக்குறுங்குடியிலே. சைலம்னா மலை, உதகம்னா தீர்த்தம். இந்த மலையில இருந்து வரக்கூடிய நம்பியாரே ஊருக்குள்ள திருக்குறுங்குடியில பல தோப்புகளுக்கு நடுவிலே ஒரு பெரிய ஏரியா சைலோதகம் மலை நீர் என்கிற பெயரோட கூட ஒரு ஏரி இருக்கிறது. அந்த ஏரியிலும் நிறைய பட்சிகள்லாம் வசிக்கிறது, நிறைய மிருகங்கள், பிராணி வர்க்கங்கள், ஜனங்கள் இவாள்லாம் தாக சாந்தி பண்ணிட்டு போறா. பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் அந்த ஏரியானது ரொம்ப உகப்பாக இருக்கிறது. பெருமாளும் பிராட்டியும் ஏகாந்தமா கைய கோத்துண்டு இந்த ஏரிக்கரையிலே நடந்து பேசிக் கொண்டு வருவார்கள். இந்த ஏரியினுடைய காற்றை வாங்கி கொண்டு வருவார்கள். இதை அழகை ரசித்துக் கொண்டு வருவார்கள். அப்படி பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ஒரு கிரீட்டை பண்ணக்கூடிய நீர்நிலையாக இந்த சைலோதகம்னு சொல்லக்கூடிய ஏரி இருக்கிறது. அதனால அதுவும் பெருமாளுடையதான தீர்த்தம் தான். எவன் அந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணுகிறானோ அல்லது அந்த தீர்த்தத்தை சாப்பிடுகிறானோ அவனுடைய பாவங்கள் எல்லாம் போய் அவனும் சுத்தனாகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைலோதகம்னு சொல்லக்கூடியதான ஏரியினுடைய பெருமையை நாரதர் சொல்றார். அதன் பிறகு இந்த இடத்துக்கு சித்தாசிரமம் அப்படின்னு பெயர் உண்டு. இந்த சித்தாசிரமத்துலதான் பெருமாள் வாமனனாக இருந்து கொண்டிருந்தான் அப்படின்னு கங்கை சொல்ல கேள்விப்பட்டாங்களே. இன்னொரு விஷயமும் சொல்றேன். ஸ்ரீமத் ராமாயணத்திலே வரக்கூடியதான சித்தாசிரமம் இந்த இடம்தான். அதாவது இந்த இடத்துலதான் தனக்கு தபஸ் சித்தி, யோக சித்தி ஏற்படணும்ன்றதுக்காக விஸ்வாமித்திர மகரிஷி ரொம்ப வருஷ காலங்கள் தபஸ் பண்ணின இடம். தபஸ் பண்ணி அவர் சித்தி பெற்ற ஆசிரமமானபடினாலே சித்தாசிரமம்னு இதற்கு பேரு. இந்த இடத்துலதான் தான் பண்ணக்கூடிய யாகத்துக்கு தடங்களாக இருக்கக்கூடிய ராட்சசாலை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி தன்னுடைய யாகத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும்னு பெருமாள் ராமனையும் இளைய பெருமாள் லக்ஷ்மணனையும் தசரதனிடத்திலே பிரார்த்தித்து விஸ்வாமித்திர மகரிஷி இங்க கொண்டு காவலுக்கு நிறுத்தி வைத்துத்தான் யாகத்தை தடங்கள் இல்லாமல் முடித்தார். பெரிய பெருமாள்னு சொல்லக்கூடிய ராமனும் இளைய பெருமாள்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மணனும் இந்த சித்தாசிரமத்திலே குறுக்கவும் நெடுக்கவும் நடந்துட்டு காவல் காத்துட்டு தான் துஷ்ட ராட்சசாலை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி யாகத்துக்கு வந்த தடங்கல்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி விஸ்வாமித்திரருடையதான யாகத்தை பூர்த்தி பண்ணி அவரை வெற்றி ஸ்நானம்னு சொல்லக்கூடிய மங்கள ஸ்நானம்னு சொல்லக்கூடிய அவபிருத ஸ்நானத்தையும் கூட பண்ணி வைத்தார்கள்.
மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் ஆட்டிய அடுதிரள் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயேன்னு ஆழ்வாரித்து குறிப்பிட்டார். ரொம்ப வருஷமா இந்த இடத்துல யாகம் பண்ணணும்னு விஸ்வாமித்திரர் நினைச்சுட்டே வரார். ஏற்கனவே நிறைய தபஸெல்லாம் பண்ணி சித்தி விட்டுட்டார். பெரிய ரிஷியா போயிட்டார், பிரம்ம ரிஷி ஆயிட்டார். இதுக்கு மேல யாகம் எல்லாம் பண்ணி பெரிய வரத்தை வாங்கிட்டாரானா எங்க நம்மளை எல்லாம் அழிச்சிட்டு போறாளோன்னு சொல்லி இவருடையதான தர்ம காரியங்களை எல்லாம் தடங்கல் பண்ணணும்னு ராட்சசா எல்லாம் போட்டி போட்டுண்டு இவருடைய யாகத்தை கெடுத்துட்டே வந்தா. ஆனா எப்படியாவது யாகத்தை நல்ல ரீதியில முடிச்சானோன்றது இவருடைய திருவுள்ளம். உடனே தசரதன் இடத்துல போய், உன்னுடைய பசங்க சாதாரண மனுஷா கிடையாது, பெருமாளும் திருவனந்தாழ்வானும் அவளையும் கூட துணை கணப்புன்னு கேட்ட போது, அவெல்லாம் சின்ன பசங்க, எப்படி வில்ல அம்பு பிடிக்கிறதுன்னு கூட அவளுக்கு இன்னும் சரியா தெரியல, அவ சண்டை போட்டு பயிற்சி எல்லாம் இல்ல, என்னுடைய பிராண நாட்டமா நான் அவளை நினைச்சுட்டு இருக்கேன், நான் வேணா பெரிய ராஜா, எல்லா சாமர்த்தியம் எனக்கு உண்டு, நான் பெரிய வீரன், வயசானவன், அந்த யுத்தத்துல நான் போயிட்டா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேனே அப்படின்னு நான் தசரதன். இல்ல இல்ல, அவளுடையதான பெருமை உனக்கு தெரியாது, நான் யார கேட்கிறேனோ அவளை மட்டும் கொடு, விருப்பம் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி கரிய செம்மல் ஒருவனை தருதி என்றான் அப்படின்னு கம்பர் குறிப்பிடுறாரு. இது அப்படி பெருமாளையும் இளைய பெருமாளையும் அழிச்சுண்டு வந்து இந்த சித்தாசிரமத்திலே யாகத்துக்கு தடங்களா இருந்த வாழையெல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு நல்லபடியா பெருமாள் விஸ்வாமித்திரருடைய யாகத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்தானே, அந்த சித்தாசிரமம் இதுதான் அப்படின்னு சொல்லி இப்படி ராமனுடைய சம்பந்தமும் ராமலக்ஷ்மணாலுடைய திருவடி வாசமும் பெற்றது இந்த சித்தாசிரமம் அப்படின்னு சொல்லி அதனுடைய பெருமையை மேல சொல்லிட்டு வர்றார். அதோடு கூட பெருமாள் திரிவிக்ரமாவதாரம் பண்ண போது அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் கங்கையாக மாறி மேரு பர்வதத்துக்கு போச்சு. அந்த மாதிரி பெருமாளுடைய நூபுரம்னு சொல்லக்கூடிய சதங்கை சிலம்பிலே பட்ட தீர்த்தமானது இந்த மகேந்திரகிரி பர்வதத்திலே வந்து சிந்து நதின்ற பெயர்ல இப்போ தமிழ்ல நம்பியாறுன்னு சொல்லக்கூடியதான நதியாக ஓடுகிறது. அதனால பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்த சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த திருக்குறுங்குடி மலைன்னு சொல்லக்கூடிய மகேந்திரகிரி பர்வதம் மேருமலைக்கு சமானமான புண்ணிய கஷேத்திரம். எப்படியானா ஒரு வைதி காலம் ஆஸ்தி காலம் தெய்வம் இருக்குன்னு நம்பக்கூடிய ஒருத்தனும் தான் பண்ணக்கூடிய சங்கல்பத்திலே மேருமலைக்கு தெற்கே இருந்து பண்ணுகிறேன், மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வேன்னு சொல்லி நித்தியம் சங்கல்பம் பண்ணி கொள்கிறானோ, அந்த மேருமலைக்கு பெருமை எதனால அப்படின்னா, திரிவிக்ரமன் லோகங்களை எல்லாம் அளந்து கொண்டு போன போது பிரம்மா அவனுடைய திருவடியை அலம்பினான். அந்த தீர்த்தத்தை பிடித்துக் கொள்ளக்கூடிய கிண்ணமாக மேருமலை மாறியது. அந்த எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஒரு வட்டில்ல ஒரு கிண்ணத்துல பிடிச்சு வச்சுட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மேருமலைன்னு சொல்லக்கூடிய பொன்மலை ஸ்வர்ண பர்வதம் பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை தாங்கித்து அப்படி பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் பட்டு பிரவகிக்கக்கூடிய அந்த உத்தமமான இடத்துக்கு தெற்கிலே இருக்கிறேன்னு அதனுடைய பெருமையை சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கிறச்ச பகவானுடைய திருவடிவாரத்திலேருந்து ஒரு காரியத்தை பண்ணக்கூடியதான அனுகூல சித்தி பகவானுடையதான அனுகிரகம் எல்லாம் ஏற்படுறதோ இல்லையோ, அதுக்கு சமானமான க்ஷேத்திரம் பகவானுடைய நூபுர தீர்த்தம் பட்ட இடமான இந்த திருக்குறுங்குடி க்ஷேத்திரம். அதனால இந்த உத்தமமான க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை கண்டு இங்க வந்து தன்னுடைய பிரம்ம கபாலம் கையிலிருந்து விழுந்து தன்னுடைய பிரம்மத்தி தோஷம் நீங்க பெற்ற ருத்ரன் பெருமாளிடத்திலே சுதர்சன மந்திரத்தை உபதேசமாக பெற்றுக்கொண்டு அந்த மந்திரத்தை பல ஆவர்த்திகள் ஜபித்து கலங்கம் நீங்கினவனாக ஆனான். இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்துதான் தனக்கு சாப விமோச்சனம் போய் களங்கமும் போச்சு. அதனால இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமை கருதி இங்கேயே வாசம் பண்ணிண்டு நம்முடைய கஷ்டத்தை தீர்த்து வைத்த பெருமாள் தாயாருக்கு நம்மளால ஆன கைங்கரியத்தை பண்ணணும் அப்படின்ற ஆசையிலே இந்த க்ஷேத்திரத்தை காவல் காப்பவனாக க்ஷேத்திர பாலகன், க்ஷேத்திர பாலகன் அப்படின்னா காவல்காரன், செக்யூரிட்டி ஆட்டமா ஊரை சுத்திட்டு வந்து ஊருக்கு எதுவும் தப்பு நடக்காம பாத்துக்கவனா இங்க மகேந்திரகிரிநாதன் அப்படின்ற பேர்ல ருத்ரனும் கூட இந்த ஊரை காவல் காத்துட்டு வரான். அப்படி ருத்ரனாலே காவல் காக்கப்படுகிறதான பூமி இது அப்படின்னு அந்த பெருமையையும் சொல்றார். சொல்லிட்டு எவன் ஒருத்தன் இந்த ஊர்ல ஒரு நாளாவது வந்து தங்குறானோ அவனுடைய பாவங்கள் எல்லாம் போறது, எவன் ஒருத்தன் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள்ல எல்லாம் தீர்த்தமாடுறானோ அவனுக்கு பாவம் போறது மட்டுமல்லாமல் இஷ்ட சித்தின்னு சொல்லக்கூடிய அவன் ஆசைப்படக்கூடிய பலன்களை எல்லாம் கிடைக்கிறது. எவன் ஒருத்தன் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து ஒரு நாள் தங்கறானோ அவன் மறுபிறவியில் இந்த க்ஷேத்திரத்திலே ஒரு மரமாகவோ செடியாகவோ கொடியாகவோ பிறக்கும் பலனை அடைகிறான். எவன் ஒருத்தன்
ஒரு நாள் முழுசா இந்த க்ஷேத்திரத்துல தங்கிண்டு புண்ணிய தீர்த்தமோ ஆடிண்டு பெருமாளையும் சேவிக்கிறானோ அவனுக்கு ஸ்வர்கலோகம் பலனாக சொல்லப்பட்டது. அவன் இறந்தா விட்டு சொர்க்கம் போறான். எவன் இது மாதிரி 2 நாள் தங்கி இந்த ஊர்ல இருந்து தீர்த்தம் ஆடிண்டு பெருமாளை சேவிக்கிறானோ அவனுக்கு மகர்லோகம்னு சொல்லக்கூடியதான லோகம் கிடைக்கிறது. அந்த மாதிரி 3 நாள் தங்கி வாசம் பண்றவனுக்கு ஜனலோகமும், 4 நாள்கள் தங்கி வாசம் பண்றவனுக்கு தபோலோகமும், 5 நாட்கள் தங்கி வாசம் பண்றவனுக்கு சத்தியலோகமும், 6 நாட்கள் தங்கி வாசம் பண்றவனுக்கு பிரம்மலோகமும், அதிக நாள்கள் இங்கேயே பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கிறவன் பக்தி சரணாகத்தின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு யுக்தியை கடைபிடித்து அந்த ஜென்மத்திலேயே மோட்சம் அடையக்கூடியதான மோட்சம்னு சொல்லக்கூடிய வசந்த பலனையும் ஒருத்தன் பெறுகிறான். அதனால யார் எந்த லோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாளோ அவ இந்த கிரமத்துல இங்க இருந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி அவ மரணத்திற்கு பிறகு இந்த லோகத்தில இருந்து அந்த லோகங்களுக்கு போகலாம். இதெல்லாம் பெருசு இல்ல. பெருமாளுடைய கைங்கரியம் அவனுடையதான அனுபவம் தான் பிரதானம், எனக்கு மோட்சம் தான் வேணும்னு சொல்றவா இங்க இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடிண்டு இந்த எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா வாழும் போதே இங்க மோட்ச சுகத்தையும் அவ அனுபவித்துக் கொண்டு இந்த சரீர முடிவிலே சாட்சாத் ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடிய பரம்பதத்துக்கும் அவ போறா. ஆகையினாலே இப்படி யார் யாருக்கு என்னென்ன ஆசையோ மோட்சம் வரைக்குமான அத்தனையும் தரக்கூடிய ஒப்பற்ற பெருமை மிக்கதாக இந்த க்ஷேத்திரம் இருக்கிறது. இந்த க்ஷேத்திரத்திற்கு யாராவது ஒருத்தன் ஆபரணமோ செல்வமோ பூமியோ பணமோ தானியமோ ஏதாவது தானம் பண்ணினா அவன் பெரிய பாக்கியசாலிகளாகி அவனுடைய பித்ருக்கள் எல்லாம் கடை தேறரா. அப்பேற்பட்ட பித்ரு சந்ததியை கடை தேற்றக்கூடியவனாக அவன் விளங்குறான். அப்படின்னா அது இந்த க்ஷேத்திரத்திலே பண்ணப்பட்ட தானத்தினுடைய பெருமை. இங்கு எவன் ஒருத்தன் தர்ப்பணம் முதலான பித்ரு காரியங்களை பண்றானோ அவனுடைய பித்ருக்கள் எல்லாம் நல்லகதிக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இங்க யார் பகவானுடைய பக்தர்களா இருக்கக்கூடியவர்கள் பகவானுக்கு பண்ணக்கூடிய ஆராதனம், தபம், ஜபம், பெருமாளுக்கு பண்ணக்கூடியதான கைங்கரியங்கள், பகவத் அனுபவம் இதெல்லாம் பாகவதா பண்ணிட்டு இருக்கிறச்ச யாரானோ அதுக்கு தடங்கள் வைக்கிறானோ அவன் நரகத்துக்கு போவான். அதனால முழுக்க முழுக்க இங்க பகவானுடைய அடியவர்களுக்கு மட்டுமே சொந்தமான பூமி. பகவானையும் பாகவதர்களையும் பழிப்பவர்களுக்கு நரகம் பலனாக சொல்லப்பட்டபடியினாலே இது சாட்சாத் பகவானுடைய சொந்த பூமின்றத தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு ஆச்சரியமா தேவர்கள்லாம் நாரதருக்கு சொல்றா. சொல்லிட்டு இங்கே பறக்கிற புழு பூச்சிகள்லாம் கூட மறுபிறவியிலே பகவத் பக்தி மோட்சத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் பெறது. இங்க இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் எல்லாம் கூட இந்த தீர்த்தத்தை சாட்டு இந்த பெருமாளுக்கு தங்களுடைய காத்த வீசி கைங்கரியம் பண்றதுனால இதுங்களும் வைகுண்டத்துக்கு போகக்கூடியதான பாக்கியம் இதுங்களுக்கு ஏற்படுறது. அதனால இந்த திருக்குறுங்குடி மலையிலே ஒரு மரம் செடி கொடியாகவோ ஒரு புழு பூச்சியாகவோ ஒரு மிருகமாகவோ ஒரு ஜந்துவாகவோ இருப்பதற்கு ஒருத்தன் ஆசைப்பட்டான்னாலே அவனுக்கு அந்த பிறவியிலேயே மோட்சம் கிடைக்கிறது. அப்பேற்பட்ட பெருமை உடையதான ஆச்சரியமான பூமி இந்த திருக்குறுங்குடின்னு சொல்லக்கூடிய பூமி அப்படின்னு சொல்றார். இப்படி இந்த சித்தர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், தேவர்கள் இவா ஆராதனம் பண்றதுக்காக இவாளுடைய பிரார்த்தனையின்படி எழுந்தருளின பெருமாள் தான் மலை மேல எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமலை நம்பின்னு சொல்லக்கூடிய மலைமேல் நம்பி. என்னதான் அவர்களுக்காக மட்டுமே பெருமாள் எழுந்தருளி அவ கையால ஆராதனத்தை வாங்கிண்டாலும் திருவேங்கடமுடையானை போல மேல இருக்கக்கூடிய தேவர்கள் இறங்கி மலையில பெருமாளை சேவிக்கிறா, கீழே இருக்கக்கூடிய மனுஷா மலை ஏறி போய் பெருமாளை சேவிக்கிறான்னு சொல்றது போல மலையிலேயே இருந்து பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணி அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவர்களும் திருமலை நம்பி அனுபவிக்கிறா, கீழே இருந்து போற நம்மள மாதிரி மனுஷாலும் திருமலை நம்பி அனுபவிக்கிறா. ஆனா அந்த பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய கோவில் ரொம்ப ரம்யமான ஒரு சன்னிவேசம். அது பொதுவா திருக்குறுங்குடிக்கு அழகே அந்த மகேந்திரகிரி பர்வதம்னு சொல்லக்கூடிய மலைதான். திருக்குறுங்குடி கோவிலுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மலை கோவிலுக்கு ரொம்ப அழகு சேர்க்கக்கூடியது. அந்த மலையை மட்டும் இல்லைன்னா சாதாரணமா இருக்கிற எல்லா ஊர் கோவிலை போலதான் இருக்கும் திருக்குறுங்குடி கோவிலும். இயற்கை எழிலும் நீர் வளமும் எல்லாத்த விட முக்கியமா ஆகாசத்தை தொட்டு இருக்கிறாப்புல தெரியக்கூடிய அந்த பர்வதம், அந்த மலை தான் அழகு. ஆச்சரியமா வராக புராணத்துல கைசிக விருத்தாந்தம்னு நம்பாடுவான் சரித்திரத்தை சொன்ன போது கூட பூமி பிராட்டிக்கு வராக பெருமாள் மகேந்திரகிரி என்றொரு பர்வதமிரான் என்றது, அதன் கரையிலே திருக்குறுங்குடி என்றொரு சித்தாசிரமமிரான் என்றது அப்படின்னு முதல்ல இந்த மலையை தன்னுடைய வாயாலே பெருமாள் அருளி செய்கிறான். அப்படி இந்த மலையினாலதான் ஏற்றம். வானமாமலையிலிருந்து இந்த ஊரை நோக்கி வர செய்ய வீதி முழுக்க நமக்கு வர வழியெல்லாம்
இந்த மலை தான் கண்ணில் படும். இந்த மலை நெருங்க நெருங்க திருக்குறுங்குடிய நெருங்கிட்டோம்னு அர்த்தமாறுது. அப்பேற்பட்ட உத்தமமான மலை இந்த மலை. இந்த மலையை ஏறி அப்படியே சுத்தி 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 மலை மேல போய் சேர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட 3/4 தூரம் போற வரைக்கும் பெருமாளுடையதான சன்னதி கண்ணில் படாது. கிட்டத்தட்ட 3/4 தூரம் மலை ஏறிட்டோமானா அப்போது ஆச்சரியமா பெருமாளுடையதான சந்நிதி நமக்கு கண்ணில் சின்னதா தெரியும். அது எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் த மலை ஹைட்ல 90th% ஏரியால பெருமாளுடையதான சன்னதி இருக்கும். பெருமாளுக்கு பின்னாலேயும் ஒரு 10% மலை உண்டு. இப்ப திருவேங்கட மலை இருக்க, சப்தகிரி 7 மலைகள்னு சொல்றோம். கீழே இருந்து ஒரு மலையா ஏறி போனா 7வது மலையா உச்சி மலையான நாராயணாத்ரின்னு சொல்லக்கூடிய மலையில தான் திருவேங்கடமுடியான் நின்றுட்டு இருக்கான். அப்படி நின்றாலும் 7வது மலையில பெருமாள் நிக்கிறார் அப்படின்னா பெருமாளுக்கு பின்னால மலை இருக்கக்கூடாதோ இல்லையோ, ஆனா மலை இருக்கு. எப்படின்னா, இந்த நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய மலை இருக்கு பாருங்க, அதனுடைய 90th% ஆஃப் த இடத்துல பெருமாள் கோவில் கொண்டிருக்கிறார். ஆனந்த நிலைய விமானம் இருக்கிறது. அதுக்கும் மேல 10% மலை உண்டு. அந்த மலையினுடைய உச்சி பகுதியான நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் பெருமாள் வைகுண்டத்துல இருந்து வந்து இறங்கி திருவடிகளை வைத்த ஸ்ரீவாரி பாதாலுன்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய திருவடிகள் உண்டு. அதே மாதிரி இந்த மகேந்திரகிரி பர்வதத்தினுடைய 90வது% சொல்லக்கூடியதான கிட்டத்தட்ட 3/4 தாண்டக்கூடிய அந்த இடத்துல பெருமாளுடைய சன்னதி ஆச்சரியமா இருக்கும். சன்னதியை பிரதட்சணம் வரைச்ச அப்படி சன்னதிக்கு பின்பக்கமா அண்ணாந்து பார்த்தோமானா அங்கேயும் கொஞ்சம் மலை, ஒரு 10% மலை இருக்கிறது தெரியும். அப்படி பின்னாலேயும் மலை, சுத்தி 4 பக்கமும் மலை, மலைகளுக்கு நடுவுல அந்த மலையை ஆளக்கூடிய ராஜாவா மலை மேல் நம்பியா திருமலை நம்பியா பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த அழகு, அங்க போனா ஏன் நாம கீழே இறங்கணும், அங்கேயே நிரந்தரமா ஏதான ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு தங்கிடலாமான்னு தோணும். நிறைய தீர்த்தம் போயிட்டு இருக்கும். அது கொஞ்சமா போனாலும் நிறைய போனாலும் நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா அப்படி கிறிஸ்டல் கிளியரா பவித்திரமான தீர்த்தம். கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து சாப்பிட்டோமானா அத்தனை ருச்சியா இருக்கும். தீர்த்தம் ஆடி அனுஷ்டானம் பண்றதுக்கோ எதுக்கும் ஒரு குறைவில்லை. தலிகை பண்ணிக்கலாம், தீர்த்தத்தை எடுத்து சாப்பிடலாம், தீர்த்தத்தை அனுஷ்டானத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி பரம பவித்திரமான பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் பலபலான்னு பிரவகிச்சுட்டு இருக்கிறது. அதை சுத்தி நிறைய செடி கொடி மரங்கள்னு நல்ல குளிர்ந்த காற்று, மனசுக்கு ரம்யமாக இருக்கக்கூடிய இயற்கை சூழல், சலசல சலசலன்னு நம்பியார் அப்படியே பாய்ந்து ஓடக்கூடியதான அந்த ஓசையும் அழகும் கவர்ச்சியும், அதுக்கெல்லாம் நடுவுல ஏகாந்தமா நிறைய பலாமரங்களுக்கு நடுவே பெரிய பெரிய பலாப்பழங்கள் பழுத்து தொங்கக்கூடியதான பலாப்பழ வாசனைகளுக்கு நடுவே திருமலை நம்பி எம்பெருமான் ஆச்சரியமாக எழுந்தருளி இருக்கிறான். அந்த எம்பெருமானுக்கு எப்ப விசேஷம் அப்படின்னா, புரட்டாசி மாசம் ஒரு சனிக்கிழமையும் மலைமேல் நம்பி சன்னதியில பயங்கர கூட்டமா இருக்கும். அதாவது சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் பொதுமக்களும் புரட்டாசி சனிக்கிழமையில ஒரு சனிக்கிழமையாவது போய் பெருமாளை சேவிச்சுடணும் அப்படின்னு ஆச்சரியமா இந்த மலைக்கு புறப்பட்டு போவா. பாத யாத்திரையாவே புறப்பட்டு போவா. ஒரு புரட்டாசி சனிக்கிழமையும் கார்த்தால கேட்டு திறக்கறச்சியே 500-1000 பேர் நின்றுட்டு இருப்பா. கார்த்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் கூட்டம் வந்தபடியே இருக்கும். புரட்டாசி சனிக்கிழமைகள்ல மட்டும் மத்தியானம் வரைக்கும் இல்ல, சாயங்காலம் வரைக்கும் சேவை உண்டு. பிரதானமா சாயங்காலம் 6-7 வரைக்கும் ஒரு சனிக்கிழமையும் மலைக்கு மேல அந்த சன்னதி பிராகாரத்திலேயே மலைமேல் நம்பிக்கு மட்டும் கருட சேவை உண்டு. அந்த மலைமேல் நம்பி பெருமாள் உற்சவர் இருக்காரு, ரொம்ப சின்ன பெருமாள். 5 நம்பியில ரொம்ப குழந்தை யாருன்னா அந்த பெருமாள் தான். ஏன்னா அவர் பிரம்மோற்சவத்துக்கு 10 நாள் மலையில இருந்து இறங்கி கீழே வருவார். அதே மாதிரி திரும்ப மலைக்கு அவர் ஏழை பண்ணிட்டு போகணும். மலை மேலேயே அவருக்கு கருட சேவை எல்லாம் நடக்கணும். மலை மேல வண்டி எல்லாம் போகாது, அதாவது வாகனத்தை எடுத்துட்டு போற அளவுக்கு வண்டி எல்லாம் போகாது, மனுஷா போற மாதிரி ஜீப் எல்லாம் தான் போகும். அதனால எப்படியும் தோல்ல சுமந்துட்டு போகணுன்றதுனால பெருமாள் குழந்தையாட்டம் பண்ணிட்டா சௌகரியம்னு குழந்தையாட்டமா தான் சின்ன உற்சவர் தான் பண்ணி வச்சுட்டு இருக்கா. ஒரு புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கும் பெருமாளுக்கு விசேஷமா அங்க கருட வாகனம் நடக்கிறது. அதை சேவிக்கிறதுக்கும் பக்தர்கள் நிறைய பேர் காத்துட்டு இருந்து போறா. மற்றபடி பங்குனி மாசம் நடக்கக்கூடிய வைஷ்ணவ நம்பியினுடைய பிரம்மோற்சவத்திலே 5ஆம் நாள் அன்னைக்கு ராத்திரி 5 நம்பிகளும் உற்சவர்கள் 5 கருட வாகனங்களில அப்படி வீதி அடைச்சுண்டு லைனா 5 பெருமாள் கருட சேவையில் நிற்கக்கூடிய அழகே தனி அழகு. 5 பேருக்கும் நடுநாயகமா ஸ்ரீ வைஷ்ணவ நம்பின்னு சொல்லக்கூடிய திருக்குறுங்குடி நம்பி எழுந்தருள் இருக்கக்கூடிய காட்சியும் ஒரு முறை சேவித்தா கண்களை விட்டு நீங்காத காட்சியா இருக்கும். இப்படி ஆச்சரியமா மலை மேல ஒரு தீர்த்தம்,
அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே மலைகளுக்கு நடுவே ஒரு சின்ன சந்நிதி, அதுக்குள்ள ஏகாந்தமா பெருமாள், அவருக்குன்னு ஒரு மடப்பள்ளி, அவருக்குன்னு ஒரு உற்சவர், ஒரு கருட வாகனம், ஒரே ஒரு அர்ச்சக சுவாமி, இத்தனை பக்தர்கள் அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய ராஜ்யம் ஒரு தனி ஏகாந்தமான ராஜ்யம். ஆனா எல்லோரும் என்ன பண்ணுவோம், போறோம், அதிகபட்சம் ஒரு அரை மணி காலம் மேல இருந்து பெருமாளை சேவிச்சுட்டு இறங்கிடுறோம். அப்படி பண்ணாமல் ஒரு 2 மணி காலமாவது அங்க இருந்து இதையெல்லாம் அனுபவிச்சுண்டு பெருமாளை தியானம் பண்ணிண்டு ஏதாவது பாசுரம் ஸ்தோத்திர பாடம் சேவிச்சுண்டு அந்த சன்னிவேசத்துல எத்தனை நாள் இருக்க முடியுமோ இருந்துட்டு வரோம்னா வாழ்நாள்ல ஒரு முறை பண்ணினா கூட அந்த அனுபவம் மறக்காது. அப்பேற்பட்டதான ஆச்சரியமான சன்னிவேசம் இந்த திருமலை நம்பி எம்பெருமானுடைய சன்னதி இருக்கக்கூடியதான சன்னிவேசம். அப்பேற்பட்ட திருமலை நம்பியினுடைய பிரபாவத்தையும் தேவர்கள் சொன்னான். இதுவரைக்கும் மொத்தம் 4 நம்பியினுடைய பிரபாவத்தை பார்த்து முடிச்சிட்டோம். இந்த நம்பியினுடைய பிரதிஷ்டா தினம் என்னைக்கு இந்த எம்பெருமான் இந்த ஊர்ல பிரதிஷ்டை பண்ணினா அப்படின்னா புரட்டாசி மாசம் சிரவணத்தன்னைக்கு, புரட்டாசி திருவோணம், திருவேங்கடமுடையானுடைய அவதார நன்னாள், சுவாமி தேசிகனுடைய அவதார நன்னாள்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நம்பி எம்பெருமானுக்கு புரட்டாசி சிரவணம் வார்ஷிக உற்சவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான உற்சவம். அன்னைக்கு எம்பெருமானுக்கு விசேஷமாக கருட சேவை, அவபிரத ஸ்நானம் முதலான உற்சவங்கள் எல்லாம் கூட உண்டு. இப்படியா இந்த எம்பெருமான் ஆச்சரியமா இங்க பல உற்சவங்களை கண்டருளி கொண்டு எழுந்தருளி இருக்கிறான். அந்த எம்பெருமானை பல வருஷ காலங்கள் நான் இருந்து அனுபவிச்சுண்டு வந்து அந்த அனுபவத்தை எல்லாம் உங்களிடத்துல பகிர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி நாரதர் தன்னுடையதான திருக்குறுங்குடி எம்பெருமான் விஷயமான அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார். இதுக்கும் மேல இந்த திருக்குறுங்குடி கஷேத்திரத்துக்குன்னு நிறைய பெருமைகள்லாம் உண்டு, அதையும் அடியேன்னு சொல்லிட்டு வரேன். பிரதானமா ஆழ்வார்கள் காலம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். ஆழ்வார்கள்ல சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரம் இந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே ஏற்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மாழ்வாருடைய தாயார் உடையநங்கைன்னு திருநாமம் அந்த அம்மாவுக்கு. நம்மாழ்வாரனுடைய திருத்தகப்பனாருக்கு பொற்காரியார், காரி அப்படின்னு பேர் அவருக்கு. அவருடைய பேரை தம் பேரோட சேர்த்துட்டுதான் காரிமாறன்னு நம்மாழ்வாருக்கு பெயர். திருத்தகப்பனார் பொற்காரியார், திருத்தாயார் உடையநங்கையார். இந்த உடையநங்கைன்னு சொல்லக்கூடிய அம்மா மலையாள திவதேசத்தை சேர்ந்தவா. இந்த பொற்காரியார்னு சொல்லக்கூடிய சுவாமி ஆழ்வார் திருநகரியை சேர்ந்தவர், திருக்குறுகூரை சேர்ந்தவர். இவா 2 பேருக்கும் கல்யாணமாகி இவா 2 பேரும் பரம வைஷ்ணவா, பிராமணர் அல்லாத வர்ணத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பரம வைஷ்ணவா இவா 2 பேரும். எம்பெருமானை தவிர வேறு தேவதையை நினைத்தும் பார்க்காதவர்கள், பரம பாகவதோத்தமர்கள். இவாளுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷங்கள் குழந்தை இல்லாம இருந்தது. அப்போ இந்த மலையாள நாட்டு திருப்பதிகளுக்கு ஒட்டி சமீபத்துல இருக்கக்கூடியது திருக்குறுங்குடின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். அதனால இங்க பேசக்கூடிய தமிழ்ல மலையாள வாசனை வீசும். மலையாள ஸ்லாங்ல தான் தமிழ் பேசுவா இந்த ஊர்ல, நம்மளவாலே அப்படிதான் பேசுவா. அதே மாதிரி இங்க பயன்படுத்தக்கூடிய தலிகைகள் எல்லாம் பெரும்பாலும் தேங்காய் எண்ணெய், தேங்காய் இல்லாம இருக்காது. கோவில்ல பெருமாளுடைய அவதார தினமான பங்குனி மாசம் சிரவண நட்சத்திரத்தன்னைக்கு விசேஷமா பெருமாளுக்கு தீர்த்தவாரி உற்சவம் நடக்கும். அப்போ பெரிய பெரிய வெள்ளி கங்காளம் ஒரு 6 பேர் 8 பேர் சேர்ந்து அதை தூக்கினாதான் அசைக்கவே முடியும், நகர்த்தவே முடியும். அப்பேற்பட்ட வெள்ளி கங்காளத்துல 2 பெரிய வெள்ளி கங்காளத்துல பெருமாளுக்கு அப்படியே நெய் தளர தளர சக்கர பொங்கல் கண்டுள்ள பண்ணுவா. அந்த சக்கர பொங்கல் வருஷத்துல ஒரு நாள் தீர்த்தவாரி அன்னைக்குதான் கிடைக்கும். தீர்த்தவாரி சக்கர பொங்கல்னே பிரசித்தி. துளியான அதை வாயில போட மாட்டோமான்னு அந்த கஷேத்திரத்து ஸ்ரீவைஷ்ணவா அங்க வரக்கூடிய பாகவதாலாம் இயங்குவா. அப்பேற்பட்டதான சக்கர பொங்கல். அதுல பாத்தீங்களான்னா கேரள வழக்கப்படி சக்கர பொங்கல்லையே தேங்காயை சில்லு சில்லா திருகி போட்டிருப்பா. ஆமா, சட்னி எல்லாம் பண்றதுக்கு தேங்காயை ஒரு திட்டமா சில்லு சில்லா நறுக்கிண்டு அதுக்கு மேல போட்டு அரைக்கிறோம் பாருங்க. அந்த திட்டத்துக்கு தேங்காயை பண்ணி நம்மாத்த சக்கர பொங்கல்ல முந்திரி திராட்சை எல்லாம் நெய்ல வறுத்து போடுற மாதிரி வெறும் தேங்காயவே சக்கர பொங்கல் எல்லாம் போட்டிருப்பா. அப்படி மலையாள வாசனையோடைய கூட பல விஷயங்கள்ல ஒத்து போகக்கூடிய திவதேசம். வானமாமலையிலையும் திருக்குறுங்குடியிலையும் மலையாள திவதேசங்களைப் போல புருஷா யாரா இருந்தாலும் சட்டை இல்லாம தான் பெருமாளை சேவிக்க போகணும். அவ ஸ்ரீ வைஷ்ணவா பிராமணான்னே கிடையாது. எந்த புருஷா பெருமாளை சேவிக்கிறதுக்கு போனாலும் கோவிலுக்குள்ள வந்துட்டா புருஷா சட்டை இல்லாம தான் இருக்கணும், சட்டை இல்லாம தான் சேவிக்கணும். அப்படி மலையாள திவதேசத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் உண்டு. காரணம், மலையாள நாட்டுக்கு எல்லையிலே இருக்கக்கூடியதான திவதேசம். இந்த மகேந்திரகிரி பர்வதத்துக்கு இந்த பக்கம் கீழே இறங்கினா திருக்குறுங்குடி, அந்த பக்கம் கீழே இறங்கினா கேரள தேசம்,
நிறைய ஆராய்ச்சி நிலையங்கள்லாம் இருக்கக்கூடியது. அப்படி ஆச்சரியமான கேரள தேசத்தினுடைய வாசனை வீசக்கூடியதான இடம். அதனால நம்மாழ்வாருடைய தாயார் மலையாள திவதேசத்தை சேர்ந்தவான்றதுனால அவ ஊர் பக்கம் திருக்குறுங்குடி நம்பின்னா ரொம்ப பிரசித்தி, ரொம்ப வரப்பிரசாதியான பெருமாள், ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள். சரி, இந்த பொண்ணுக்கு கல்யாணமாகி இத்தனை வருஷம் குழந்தை இல்லையே, அந்த பெருமாளை போய் சேவிச்சு பிரார்த்திச்சா அவனுடைய அனுகிரகத்தினால குழந்தை பிறக்கும்னு அந்த ஊருக்காரா பெரியவாள்லாம் சொல்றா. உடனே பொண்ணும் மாப்பிள்ளையுமா திருக்குறுங்குடி நம்பி சன்னதிக்கு போய் அங்க ஒரு நாள் தங்கி நம்பியாற்றுல தீர்த்தமாடி திருப்பார்கடல் தீர்த்தம், சைலோதகம், ருத்ரகோட்டி தீர்த்தம், நிருசிம்ம தீர்த்தம், கரண்ட தீர்த்தம் முதலான எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் தீர்த்தமாடி எல்லா நம்பிகளையும் சேவித்து விட்டு மலை மேல் நம்பியையும் சேவிச்சுட்டு திருக்குறுங்குடி நம்பின்னு சொல்லக்கூடிய பிரதானமான பெருமாள் நின்ற நம்பி அவன் சன்னதிக்கு போய் நம்மாழ்வாருடைய தாயாரும் தோப்பனாரும் பிரார்த்திக்கிறார். கல்யாணமாகி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை, உன்னுடைய அனுகிரகத்தினால நாங்க ஆசையா வளர்க்கறதுக்கு எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும், எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு அப்படின்னு பிரார்த்திக்க அர்ச்சகர் மூலமா நம்பி ஆவேசமாகி அவளுக்கு சொல்றான், திருக்குறுங்குடி நம்பின்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் நானே உங்க வயத்துல குழந்தையா வந்து பிறப்பேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வரம் கொடுத்தான். அந்த திருக்குறுங்குடி நம்பியே காரி உடையனங்கைன்னு சொல்லக்கூடியவாளுடைய குழந்தையாக திருக்குறுகூர் நம்பியாக சுவாமி நம்மாழ்வாராக திருவவதாரம் பண்ணினான் அப்படின்றது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே குரு பரம்பரையிலே சொல்லப்பட்டதான விஷயம். ஆழ்வார்கள்ல நம்பின்ற திருநாமம் வேறு யாருக்கும் கிடையாது. எந்த ஆழ்வாரையும் நம்பின்னு யாரும் குறிப்பிடல. ஆனால் நம்மாழ்வார் விஷயமாக 11 பாசுரங்களை பாடிய சுவாமி மதுரகவி ஆழ்வார் மட்டும் அவரை குருகூர் நம்பி, குருகூர் நம்பி, நம்பி 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 தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி அப்படின்னு எல்லாம் சொல்லி அவரை நம்மாழ்வார்னு எங்கேயும் ஒரு இடத்துல குறிப்பிட்டதா தெரியல. குருகூர் நம்பின்னு தான் குறிப்பிடுறார். குருகூர் நம்பின்னா குருகாபுரி அப்படின்னு சம்ஸ்கிருதத்திலே பெயரை உடைய, குருகூர் அப்படின்னு தமிழ்ல பெயரை உடைய ஆழ்வார் திருநகரியிலே வந்து அவதாரம் பண்ணி அந்த ஊருக்கு ராஜாவாக அந்த ஊருக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய பரம பாகவதோத்தமனான நம்மாழ்வார் அப்படின்னு அர்த்தமாறுது. நம்பி அப்படின்னா குணபூர்ணன், அதாவது ஆத்ம குணங்கள்ல சிறந்து விளங்கக்கூடியவன், ஆத்ம குணங்கள் நிறைந்து விளங்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தமாறுது. அதனால இந்த திருக்குறுங்குடி நம்பியே அந்த திருக்குறுகூர் நம்பியாக, அதாவது இந்த திருக்குறுங்குடி பெருமாளே சுவாமி நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணினான் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தபடி சுவாமி திருமங்கையாழ்வார் இந்த திவதேசத்துலதான் பரமபதிச்சார். திருமங்கையாழ்வார் திருநாங்கூருக்கு அருகே இருக்கக்கூடிய திருக்குறையலூர்ல அவதாரம் பண்ணி அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய திருவெள்ளக்குளம்னு சொல்லக்கூடிய அண்ணன் கோவில்ல குமுதவள்ளி நாச்சியார கல்யாணம் பண்ணிண்டு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மங்கை மடம்னு சொல்லக்கூடியதான இடத்துல ததியாராதனம் எல்லாம் பண்ணி ஆச்சரியமா திருவாலி நாடுன்னு சொல்லக்கூடியதான நாட்டை ஆண்டு சிற்றரசனாக இருந்து செங்கோல் செலுத்தி ராஜ்யம் பண்ணி வடதேசம் முதலான கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட திவதேசங்களை எல்லாம் மங்களாசாசனம் பண்ணி பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருவழிகூற்றிருக்கைன்னு சொல்லக்கூடிய 6 பிரபந்தங்களை நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் போலே பாடி அருளி செய்து, இந்த ஆழ்வார் இல்லைன்னா 1296 பாசுரங்கள் இல்லைன்னு சொல்லும்படியா, இந்த ஆழ்வார் இல்லைன்னா 80க்கும் மேற்பட்ட திவதேசங்கள் இல்லைன்னு சொல்லும்படியா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஒரு வெற்றி சிங்கமாக இந்த திருமங்கை ஆழ்வார் திகழ்கிறார். அந்த ஆழ்வார் பல வருஷ காலம் பெரிய கோயில்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதனுக்கு நிறைய கைங்கரியங்களை எல்லாம் பண்ணிண்டு ரங்கநாதனுக்கு திருநெடுந்தாண்டகம் பாசுரம் எல்லாம் கூட பாடி கோபுரம், மதில், வாகனம், மண்டபம் முதலான பல கைங்கரியங்களை நம்பெருமாளுக்கு பண்ணிட்டு கடைசியா ஒரு நாள் ரங்கநாதன் இடத்துல போய், அப்பா ஸ்ரீரங்கநாதா எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னு ஸ்ரீவைகுண்ட பிராப்திய பிரார்த்திக்கிறார். அப்ப பெரிய பெருமாள் ரங்கநாதன் சொல்றார், நம்முடைய தெற்கு வீட்டுக்கு வாரும், அங்கே உமக்கு மோட்சம் தருகிறோம் அப்படின்னு பெரிய பெருமாள் ரங்கநாதன் ஆழ்வாரை திருக்குறுங்குடிக்கு வர சொல்றான். சரின்னு ஆழ்வார் பெரிய பெருமாளுடைய நியமனத்தை வாங்கிண்டு அப்படியே வழியில இருக்கக்கூடியதான திருமாலிருஞ்சோல முதலான திவதேசங்களை எல்லாம் சேவித்துக் கொண்டு அந்த பெரிய பெருமாளுடைய தெற்கு வீடான திருக்குறுங்குடிக்கு வந்து சேர்ந்தார். அப்பதான் முதல் முறை அந்த பெருமாளை சேவிக்கிறார்.
அங்க இருக்கக்கூடிய இந்த புண்ணிய தீர்த்தங்களை எல்லாம் பார்த்து ஆழ்வார் தன்னுடையதான ஞான திருஷ்டியினாலே அதனுடைய பெருமைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் தீர்த்தமாடி மலைமேல் நம்பி முதலான 5 நம்பிகளையும் சேவித்துக் கொண்டு அந்த எம்பெருமான்களை தன்னுடைய திருக்கையாலே ஆராதனம் பண்ணி கொண்டு பல காலங்கள் அங்க எழுந்தருள் இருக்கார் ஆழ்வார். அப்போ அக்கும் புலியின் அதலுமுடையார் அப்படின்னு சொல்லக்கூடியதான திருக்குறுங்குடி விஷயமான பெரிய திருமொழி பதிகத்தை எல்லாம் அருளி செய்கிறார். இப்படி ஏகாந்தமா இதுவரைக்கும் இவர் என்னென்ன பாசுரங்கள் எல்லாம் பாடினாரோ அந்த பாசுரங்களை எல்லாம் தினம் இந்த எம்பெருமானுக்கு பாடி காட்டி கொண்டு தன்னுடைய பாசுரங்களாலே இந்த எம்பெருமானை மகிழ்வித்துக் கொண்டு இவன் விஷயமான பிரபந்தத்தை அருளி செய்து போதும் போதோன்ற அளவுக்கு திருக்குறுங்குடியையும் இந்த எம்பெருமானையும் அனுபவிச்சுட்டு அப்பா பெரிய கோவில்ல ஸ்ரீரங்கத்துல உன் இடத்துல மோட்சம் கொடுன்னு கேட்டேன், நீயோ தெற்கு வீட்டுக்கு வா கொடுக்குறேன்னு சொன்னேன், வந்துட்டேன். இங்கேயே மோட்சம் அனுபவித்ததுக்கு சமானமா நான் உன்னுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஊர்ல வாசம் பண்ணிட்டு இருந்தேன். போறண்டாப்பா, இதுக்கு மேல எனக்கு இந்த சரீர வாசம் வேண்டாம். எனக்கு ஆச்சரியமா உன்னுடைய ஸ்ரீவைகுண்டத்துல என்ன சேர்த்துக்கோ, எனக்கு வைகுண்டம் கொடுன்னு கேட்டார். பெருமாளுக்கு இவரோட மனசு இல்ல. பெருமாள் விளையாடினா இவரண்ட, ஆழ்வார் மோட்சம் வேணும்னு கேட்கிறீர், அப்பா எப்படி மோட்சம் கேட்கணும்? பணிவா உடம்ப குறுக்கி கைய கூப்பி சுவாமி மோட்சம் கொடுன்னு கேட்பாளா, இல்ல கத்திய காட்டி மிரட்டி மோட்சம் கேட்பாளா? மோட்சம் போனோன்றவனுக்கு எதுக்கு கையில வால் வேல் ஆயுதம் எல்லாம் இருக்கு? உனக்கு எதுக்கு இப்ப பெருமாளான என்னன்ட்டு பேசுறச்சு கூட கையில கத்திய வச்சுட்டு இருக்க? ஆயுதங்கள்லாம் இதுக்கு மேல எதுக்கு உனக்கு? யார் யாரெல்லாம் நீ ஜெயிக்கணுமோ அவளெல்லாம் ஜெயிச்சா எடுத்து பரகாலன்னு பட்டமும் வாங்கியாச்சு, இதுக்கு மேல ஆயுதங்கள்லாம் எதுக்கு? போடு கீழ் ஆயுதத்தைன்னார் பெருமாள். ஆழ்வார் மொத்த ஆயுதங்களையும் கீழே போட்டார். இனிமேல் ஆயுதம் தொடுவதில்லை, இன்னும் ஆழ்வார் அத்தனை ஆயுதங்களையும் கீழே போட்டார். இன்னைக்கும் திருமங்கை ஆழ்வார் பயன்படுத்திய அத்தனை ஆயுதங்களும் திருக்குறுங்குடி சன்னதியிலே வைத்து பராமரிக்கப்படுகின்றன சொல்றார். ஆழ்வார் பயன்படுத்தின வாள் என்ன, வேல் என்ன, கேடயம் என்ன, வில் என்ன, அம்பரா துணி என்ன, இந்த மாதிரி அந்த காலத்துல அரசர்கள் சண்டைக்கு என்னென்ன ஆயுதங்கள் பயன்படுத்தினாலும் அத்தனையும் இருக்கு. அது ஆழ்வாருடையதான திருமேனி சம்பந்தம் பெற்றதுன்றதுனால அது ஆழ்வாருடைய அனுஷ்டான வஸ்துக்களை போல பராமரிக்கணும்னு அதுக்கு தங்க முலாம் ஸ்வர்ண முலாம் எல்லாம் பூசி கோவில்ல பாதுகாக்கிறா. அத வருஷத்துல ஒரு நாள் கோவில் கஜானாவில இருந்து வெளியில எடுத்து விஜயதசமி அன்னைக்கு ஹயக்ரீவாராதனம் பண்ணக்கூடிய ஸ்தானத்துல ஆழ்வாருடையதான அந்த ஆயுதங்களுக்கெல்லாம் திருவாராதனம் பண்ணிட்டு ஒரு நாள் அந்த ஆயுதங்கள் எல்லாம் அப்படியே வெளியில பக்தாளுடைய பார்வைக்கு வச்சுட்டு திரும்ப மறுநாள் அதை பழையபடி கஜானாவில எல்லாம் பண்ணிடுறா அப்படின்னு சொல்றா. அந்த விஜயதசமி சமயத்துல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இந்த சோசியல் மீடியாவெல்லாம் பார்த்தோமானா ஆச்சரியமா அந்த ஆயுதங்களுடைய படம் தெரியும். அடியானு கூட கிடைச்சுதானா நம்ம குரூப்ல ஷேர் பண்ற சேவிச்சுக்கோங்க. அப்படி ஆழ்வார் கை தொட்ட ஆயுதங்கள்லாம் அங்க இருக்கு. பெருமாள் இப்படியே விளையாடினார். மோட்சம் போனோன்றவன் கத்திய காட்டியாடா கேப்ப, ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டுட்டார். நேத்து கூட இந்த ஃபேஸ்புக்ல சேவிச்சான் அடியன். பகல் 10 கடைசி நாள் அன்னைக்கு சில திவதேசங்கள், வானமாமல்ல அந்த மாதிரி திருக்குடந்தை, அப்படி சில திவதேசங்கள்ல கலியன் திருவடி தொழல்னு திருமங்கை ஆழ்வார் பெருமாளுடைய திருவடி தொழறதுன்ற வைபவம் நடக்கிறது உண்டு. அதாவது ஆழ்வார் திருவடி தொழல்னு சொல்லக்கூடியது நம்மாழ்வார் மோட்சத்துக்கு போறதுன்னு நம்மாழ்வாரை கொண்ட பெருமாள் திருவடியில சேர்த்துருவா. திருவாய்மொழி தான் நம்மாழ்வார் பாடின கடைசி பிரபந்தம். அதுல அப்ப கூட தான் சொல்லக்கூடிய திருப்பேர் நகர் பெருமாளை பாடினா விட்டு நம்மாழ்வார் தூழ்விசும் மணிமிகில் தூரியம் முழக்கினன்னு உடம்புலேருந்து ஆத்மா பிரிஞ்சு அர்ச்சராதிகதி வழியா வைகுண்டத்துக்கு போகக்கூடிய யாத்திரையெல்லாம் வர்ணித்தார். அப்புறம் முனிய நான்முகனே முக்கண்ணப்பாவில வைகுண்டத்துக்கு போயிட்டார் ஆழ்வார். வைகுண்டத்துல ஆழ்வாருக்கு என்னென்னவெல்லாம் நடக்கிறது, அங்க எப்படி மோட்சத்தை அனுபவிக்கிறார் அப்படின்றத பாடினார். ஆக சரீரத்துல இருந்து ஆத்மா வெளியில கிளம்பக்கூடியதான உத்கிரமணம்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் அர்ச்சனாதிகதி யாத்திரையையும் தூழ்விசும் மணிமிகள்லையும் ஸ்ரீவைகுண்ட அனுபவத்தை முனிய நான்முகனேவிலையும் தெரிவிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆழ்வார் மோட்சம் போயிட்டார்னு அர்த்தம். அப்படி திருவாய்மொழி பாடி முடிச்ச உடனே மோட்சம் போனபடினால ராப்பத்துன்னு சொல்லி திருவாய்மொழி திருநாள் 10 நாள் ராத்திரியில ஒரு நாள் ஒரு 10ன்னு 100 பாசுரங்கள் பாடிட்டு கடைசி நாள் அன்னைக்கு அர்ச்சராதிகதி விஷயமான சூழ்விசும் மணிமுகளையும் ஸ்ரீவைகுண்ட விஷயமான முனிய நான்முகனேவையும் சேவித்துக் கொண்டு ஆழ்வார் எம்பெருமானுடைய திருவடியை தொழுது ஸ்ரீவைகுண்டம் போயிட்டார் அப்படின்னு ஆழ்வார் திருவடி தொழல்னு கொண்டாடுறோம். அந்த மாதிரி இந்த உற்சவத்தை எல்லாம் நடத்தி வச்சவர் திருமங்கை ஆழ்வார் தானே.
திருமங்கை ஆழ்வார் தான் நம்மாழ்வார் மேலே இருக்கக்கூடியதான பக்தியிலே அவருடைய பிரபந்தங்களை எல்லாம் பெருமாள் அத்தியன உற்சவம் அப்படின்னு ஒண்ணு ஏற்படுத்திட்டு கேட்கணும். நம்மாழ்வாருக்கு விசேஷமா மால மரியாதை, ஷட்டாரி மரியாதை, பரிவட்டம் முதலான வரிசைகளை எல்லாம் மரியாதை பண்ணணும். நம்மாழ்வாருக்கு உற்சவம் பண்ணணும் அப்படின்னு நம்மாழ்வார் திருவடி தொழல்னு சொல்லக்கூடிய இந்த ஆழ்வார் மோட்ச வைபவத்தையும் ஏற்படுத்தி வைத்தவர் திருமங்கை ஆழ்வார் தானே. அதனால அவருக்கும் இப்படியான உற்சவத்தை ஏற்படுத்தணும்னு சில விதேசங்கள்ல கலியன் திருவடி தொழல் அப்படின்னு நடக்கிறது. அதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, திருவடி தொழறச்சையும் கையில வாளையும் வேலையும் வச்சுட்டுதான் ஆழ்வார் திருவடி தொழறர். அப்பேற்பட்டதான ஒரு காம்பீரியம் திருமங்கை ஆழ்வாருக்கு மட்டுமே உண்டு. சுவாமி, நாம எல்லாம் ஆச்சாரியனிடத்துல சமாசயனம் பண்ணிக்கிறச்ச ஆச்சாரியன் நமக்கு திருமந்திர உபதேசம் பண்றார். எப்படி வாங்கிக்கிறோம்? கூணி குறுகி கையை கூப்பி பணிஞ்சுன்னா அந்த மந்திரோபதேசம் வாங்கிக்கிறோம். ஆனால் வாளையும் வேலையும் காட்டி மிரட்டி திருமந்திரோபதேசம் பெற்றுக்கொண்ட ஒரே சிம்ஹம் ஸ்ரீ வைஷ்ணவ சிங்கம் யாருன்னா திருமங்கை ஆழ்வார் மட்டும்தான். வையமெல்லாம் மறைவிளங்க வாழ்வேல் ஏந்தும் மங்கையர்கோன் அப்படின்னு சுவாமி தேசிகன் தெரிவித்தார். கையில வாளும் வேலும் வச்சுட்டு இருக்கிறது அந்த பெருமாளுக்கு வயலாளி மணவாளனா, புது கல்யாண மாப்பிள்ளையா, புது கல்யாண பொண்ணோட கூட திரு ஆலைன்னு சொல்லக்கூடிய ஊர்ல வயல்வெளியில வந்த பெருமாளிடத்திலே அந்த திரு அரசுன்னு சொல்லக்கூடிய அரச மரத்து அடியிலே அந்த கல்யாண மாப்பிள்ள பொண்ணு போட்டு இருக்கிற நகைகளை எல்லாம் கொள்ளையடிக்கணும் அப்படின்றதுக்காக 4 சிஷ்யாலோட அந்த மரத்துல பதுங்கி இருந்தார் திருமங்கை ஆழ்வார். வந்தவர் அந்த வாளையும் வேலையும் காமிச்சு கத்தியை காட்டி மிரட்டி இருக்கிறது மொத்தத்தையும் எடுத்துட்டார். கடைசியில பெருமாள்னு தெரியல, பெருமாள்னு தெரிஞ்சுது, அந்த வால்வேலோடவே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டார். இவரை திருத்தி பணி கொண்டு ஆழ்வார் ஆக்க வேணும் என்று பெருமாள் சங்கல்பம் பண்ணிட்டு தன்னுடையதான திருமந்திரம்னு சொல்லக்கூடிய திரு அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசிக்கிறான். அப்படி மந்திரோபதேசம் பண்ணப்பட்ட போதும் கூட கையில் வாளோடே கம்பீரமாக மந்திரோபதேசம் பெற்றுக்கொண்ட ஆழ்வார் அவர் வாள் ஏந்தி கொண்டிருப்பதே திருமந்திரம் லோகத்திலே விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் சுவாமி தேசிகன் காட்டி கொடுத்தார். அப்பேற்பட்ட ஆழ்வார் மோக்ஷம்னு பெருமாள் திருவடி தொழறச்ச கூட பேஸ்புக்ல தேடி பாருங்க, போட்டோ கிடைக்கும். ஆச்சரியமா ஒரு கையில வாளும் ஒரு கையில கேடயமும் வச்சுட்டுதான் பெருமாள் திருவடி தொழறர். நாம நினைச்சுக்கலாம், சுவாமி அர்ச்சாவதாரம் தானே இப்ப ஆழ்வார், விக்கிரகம் அப்படி இருக்கு, அந்த விக்கிரகத்தை கொண்டு போய் அப்படியே வைக்கிறா அப்படின்னு என்னதான் நாம லாஜிக்கா பேசினாலும் ஆழ்வாருடையதான காம்பீரியம் குறையாது. சிங்கம் என்னைக்கும் சிங்கம் தான். நம்ம ஆழ்வார் ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவர். திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார்கள்ல கடைக்குட்டி ஆழ்வார். கடைக்குட்டி சிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆத்துலயும் ரொம்ப கம்பீரமாவும் ரொம்ப மிடுக்கோடும் ரொம்ப அசாத்தியமான தைரியத்தோடும் யாருக்கும் பயப்படாம ஒரு காம்பீரியத்தோட இருக்கக்கூடியது. அந்த ஒரு காம்பீரியம் திருமங்கை ஆழ்வாருக்கு வாழ்ந்த போதும் சரி, இப்ப அர்ச்சாவதாரமா இருக்கிற போதும் சரி, ஒரு மிடுக்கும் குறையாமல் கம்பீரமாகவே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ சிம்ஹம் அப்படின்னா அது திருமங்கை ஆழ்வார் தான். அந்த திருமங்கை ஆழ்வார் மோட்சம் போன க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். இப்படி ஆயுதத்தெல்லாம் போட்டுட்டார். பெருமாள் ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுக்கிறார். மோட்சம் கொடுத்தா விட்டு ஆழ்வாருடையதான திருமேனியை அந்த மகேந்திரகிரி பர்வதத்தினுடைய சாரல்ல இருக்கக்கூடிய வயல்களுக்கு நடுவே திருப்பள்ளி படுத்துறா. அந்த இடம் இன்னைக்கும் திருமங்கை ஆழ்வார் திருவரசுன்னு சொல்லக்கூடிய இடமா வயல்வெளிகளுக்கு நடுவே வாழைத்தோப்புகளுக்கு ஒட்டி ஒரு சின்ன சன்னதியா இருக்கு. அங்க ஆழ்வார் ஆச்சரியமா மூலவரா சேவை சாதிக்கிறார். அந்த ஊர் பக்கமெல்லாம் பெருமாள் மூலவருக்கு கண் மலர் சாத்துறதுன்னு உண்டு. அதாவது திருமஞ்சன திருமேனியோ இல்ல தைலகாப்பு திருமேனியோ எதுவா இருந்தாலும் ஒண்ணு ஸ்வர்ணத்திலேயோ அல்லது வெள்ளியிலேயோ பெருமாள் ஆழ்வாராச்சாரியாளுக்கெல்லாம் கண்மலர் சாத்துறதுன்னு கண்ணை மட்டும் அப்படியே அந்த இடத்துல ஃபிட் பண்ணி வச்சிருப்பா. அது பெருமாள் தாயார் நேரவே கண்ணை திறந்து நம்மள பாக்குறது போல இருக்கும். எப்படியானா பெரிய பெருமாள் ரங்கநாதனுக்கு ஸ்வர்ணத்துல கண்மலர் சாத்தியிருக்கா. உறையூர்ல மூலவர் நின்றுட்டு இருக்கார், அழகிய மணவாளன், தாயார் உட்கார்ந்து இருக்கா மூலவர். அவளுக்கெல்லாம் கண்மலர் இருக்கு பாருங்க. அப்ப கொடுத்தான் அன்பில் பெருமாள் சுந்தரராஜன், திருவள்ளர பெருமாள், இவளுக்கெல்லாம் போட்டோல பாத்தீங்களான்னா நேர்ல சேவிச்சிங்களான்னா கண்மலர் இருக்கும். அந்த மாதிரி ஆழ்வாருக்கு இங்க கண்மலர் இருக்கும். அப்படி நேர்ல நம்ம ஆழ்வார் நேரம் நிக்கிறார், கண்ணை திறந்து நம்மள சாட்சாத்தா பார்த்துட்டு இருக்கார், இங்கதான் ஆழ்வார் இருக்காருன்னு நமக்கு ஒரு பூரிப்பு ஏற்படும். என்னமோ ஆழ்வார் பக்கத்திலேயே நம்ம போய் நிக்கிறது போல ஒரு அனுபவம் ஏற்படும். அது அந்த பிருந்தாவனத்தினுடையதான விசேஷம். கோயில்ல திருமங்கை ஆழ்வார் இருக்கார். எப்படி இருக்காருன்னா, மோட்சம் போறவனுக்கு ஆயுதம் எதுக்கு, எல்லாத்தையும் கீழே போடுன்னு பெருமாள் சொன்னாரோ இல்லையோ, அதனால ஆயுதங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது அங்க ஆழ்வார்ண்ட. எப்பவும் வச்சுட்டு இருக்கிற வாளும் வேலும் கூட கிடையாது. வெறும 2 கையை கூப்பிட்டு நின்றுட்டு இருக்காரு திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாருக்கு இயற்பெயர் என்னன்னா நீலன்னு பேரு. அந்த பெயருக்கேற்ப நீல நிறத்துலதான் திருமங்கை ஆழ்வார் அங்க மூலவரா நின்றுட்டு இருக்கார். அதாவது வர்ண கலாப திருமேனி,
நிறம் என்ன நிறம் அப்படின்னா நீல நிறம். வர்ணகலாப திருமேனின்னா பச்சையா இருக்கலாம், மஞ்சளா இருக்கலாம், சேப்பா இருக்கலாம், மிக்சட் கலரா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம் இல்லையோ. இங்க பெயருக்கு தகுந்தது போல நீல நிறத்தில் இருக்கக்கூடிய திருமேனி. ஆழ்வார் நீலன் அப்படின்னு பெயர் பெற்றது எதனால அப்படின்னா, அன்னைக்கு இவர் அவதாரம் பண்ணின போது எந்த ஆயுதங்களும் இல்லாமல் எந்த மிடுக்கும் இல்லாமல் எப்படி சாதாரணமா வெறும் நீலனா இருந்தாரோ அப்படி வெறும் நீலனாவே கடைசியில பெருமாள் திருவடியை சேர்றாரோ அப்படின்னு அனுபவிக்கும்படியாக எந்த ஆயுதமும் இல்லாமல் நீல நிறத்திலே நம்மெல்லாம் ஸ்ரீ ஜெயந்தி திருவாராதனம் பெருமாளுக்கு பண்றோமே, சாலகிராம பெருமாள் அவ சில பேர் விக்கிரகம் வச்சுட்டு இருக்கிறவா கண்ணனுக்கு திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி பண்றோம். பிரதானமா சாலகிராம பெருமாளுக்கு தான் பண்றோம். பல பேர் இந்த மாவுல பண்ணின பொம்மை எல்லாம் இருக்கும், கண்ணன் பொம்மை எல்லாம், அதெல்லாம் வாங்கி ஆத்துல வச்சுட்டு அவருக்கு மாலையெல்லாம் சாத்தி பண்ணின பட்சணத்தை எல்லாம் அவர் முன்னாடி வச்சு பக்தியா சேவிக்கிறதுன்னு நிறைய பேருடைய வழக்கம். அந்த கண்ணன் எல்லாம் பார்த்தா ஒரு நீல கலர்ல பெயிண்ட் அடிச்சு விக்கிரகம் இருக்கும், சாட்சாத் கண்ணனை நேர்ல பாக்குறது போலவே இருக்கும். அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார் அந்த மூலவரை போய் சேவிச்சோமானா, அதாவது கோவில்ல நீலனா இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வாரும் சரி, பிருந்தாவனத்துல கருப்பா தைலகாப்பு திருமேனியில கண்மலரோட இருக்கிற திருமங்கை ஆழ்வாரை சேவிச்சாலும் சரி, ஆழ்வார் அப்படி நேரம் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறது போலயே, நாம ஆழ்வார் கூட இருக்கிறது போலயே தான் இருக்கும் அந்த அனுபவம். அப்படி ஆச்சரியமான ஒரு சேவை. இந்த திருக்குறுங்குடி திவ்யதேசத்தை பொறுத்த வரைக்கும் திருமங்கை ஆழ்வார் தான் தர்மகர்த்தா, அதாவது விஸ்வக்சேனருடைய ஸ்தானம் இவருக்கு. விஸ்வக்சேனர் இருக்காருங்க, அதாவது பெருமாள் அர்ச்சாவதாரமா வந்ததுக்கு அப்புறம் விஸ்வக்சேனரை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கோமே அப்படின்னே இல்ல. பிரம்மா வந்து பெருமாள் ஆராதனை பண்ணிட்டு இருந்தார் பாருங்க. கூர்மாவதாரம் பண்ணி, வராக அவதாரத்துல, நிருசிம்மாவதாரத்துல, வாமனாவதாரத்துல, ராமாவதாரத்துல, நம்பியா வந்த போது, மலை நம்பியா வந்த போது, இப்படி பல சமயங்கள்ல பிரம்மா ஆராதனை பண்ணது போல விஸ்வக்சேனரும் ஆராதனை பண்ணிட்டு இங்க இருந்துட்டு இருக்காரு. நிஜமான விஸ்வக்சேனரே இருந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி கோவில் கட்டினா விட்டு விஸ்வக்சேனர் விக்கிரக பிரதிஷ்டையாகி அவரும் இருக்காரு. இருந்தாலும் திருமங்கை ஆழ்வார் தான் எல்லாம். அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் சன்னதியில இருந்துதான் முக்கியமான உற்சவங்கள் விசேஷங்கள்லாம் நடக்கும். இப்ப ஒரு பவித்ரோத்சவம் நடக்கிறது, ஒரு பிரம்மோத்சவம் நடக்கிறது, அதுக்கெல்லாம் நித்திய ஹோமம் அப்படின்னு தினம் ஹோமம் நடக்கும். அதுக்கு முன்னால அங்குரார்ப்பணம்னு சொல்லக்கூடிய பாலிகா பிரதிஷ்டை, முளை வைத்தல் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எங்க நடக்கும்னா திருமங்கை ஆழ்வார் சன்னதியில தான் நடக்கும். பிரம்மோற்சவ காலம், கைசிக ஏகாதசி உற்சவ காலம், அந்த மாதிரி எந்த உற்சவத்துக்கெல்லாம் அங்குரார்ப்பணம் பண்ணி சங்கல்பம் பண்ணிட்டு உற்சவம் நடக்கிறதோ அந்த உற்சவங்கள் எல்லாம் யாரையும் திருமங்கை ஆழ்வார் சன்னதிக்குள்ள போக விட மாட்டா. ஏன்னா அதை யாகசாலையா பயன்படுத்துவா. அங்க இத்தராளுடைய சம்பந்தம் படக்கூடாது, கோவில் கைங்கரியப்படா அர்ச்சகா மட்டும்தான் போகணுன்றதுனால அந்த நாள்ல போனோமான ஆழ்வார வெளியில இருந்து தான் சேவிச்சுக்கணும். இதெல்லாம் பொதுவா எங்க இருந்து நடக்கும்னா யாகசாலையில விஸ்வக்சேனர் சன்னதியில இருந்து தான் நடக்கும். அதெல்லாம் இங்க திருமங்கை ஆழ்வார் சன்னதியில இருந்து நடக்கிறதுன்னா இங்க திருமங்கை ஆழ்வாருக்கு விஸ்வக்சேனர் ஸ்தானம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இங்க இன்னொரு அதிசயம் என்னன்னா, நம்மாழ்வாருக்கு சன்னதியே கிடையாது. இங்க எந்த ஊரா இருந்தாலும் திவதேசமோ இல்லையோ, ஆழ்வார்கள் எத்தனை பேர் இருக்காலோ இல்லையோ, 12 ஆழ்வாருக்கும் விக்கிரகம் இருக்கோ இல்லையோ தெரியாது, அவசியம் நம்மாழ்வார் இருப்பார். ஆச்சாரியால அவசியம் ராமானுஜர் இருப்பார். அதே மாதிரி நித்தியசூரிகள்ல அவசியம் சேனநாதன் இருப்பார் இல்லையோ. ஆனால் இந்த கஷேத்திரத்துல நம்மாழ்வாரே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, திருக்குறுங்குடி நம்பிதான் நம்மாழ்வாரா அவதாரம் பண்ணார். அப்ப நம்மாழ்வார் ஏற்கனவே திருக்குறுங்குடி நம்பியா இங்க இருக்கார். அப்ப இன்னொரு நம்மாழ்வார் எதற்கு அப்படின்னு, திருக்குறுங்குடி நம்பி நம்மாழ்வாரா அவதாரம் பண்ணபடினால நம்மாழ்வாருக்கும் மூலமூர்த்தியான திருக்குறுங்குடி நம்பி இருக்கார், 1க்கு 5 நம்பியா இருக்கார் அப்படின்னு இங்க நம்மாழ்வாருக்கு விக்கிரகம் கிடையாதுன்றது இன்னொரு சிறப்பு. இங்க கடைசியா இங்கதான் திருமங்கை ஆழ்வாருடைய திருமேனி திருப்பள்ளிப்படுத்தப்பட்டு அவருடைய பிருந்தாவனம் இருக்குன்னு சொல்லக்கூடியது. ஆழ்வார் திருமேனியை வச்சிருக்கிற ஒரு பரம பவித்திரமான இடம், ஒரு ஆழ்வார் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த இடம், ஒரு ஆழ்வாருடைய திருமேனியை தன் மடியிலே வைத்துக் கொண்டு உறங்குகிற இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஆழ்வார் சம்பந்தம் பெற்றதான பவித்திரமான பூமி இந்த திருக்குறுங்குடி. இப்போ ஒரு விஷயம் தோன்றது, நம்மாழ்வார் அவதாரம் பண்ணினது திருக்குறுங்குடி நம்பியினுடைய அனுகிரகத்தினாலே, திருமங்கை ஆழ்வார் பரமவதிச்சது திருக்குறுங்குடி நம்பியினுடைய அனுகிரகத்தினாலே. இந்த நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தங்களுக்கு வியாக்கியானமாத்தான் திருமங்கை ஆழ்வார் 6 பிரபந்தங்கள் அனுகிரகித்தார்னு சொல்றோம். நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தங்கள் 4 வேதத்தினுடைய சாரம்னு சொல்றோம். திருமங்கை ஆழ்வாருடைய 6 பிரபந்தங்கள் அந்த வேதத்துக்கு அங்கங்களாக இருக்கக்கூடிய வேத அங்கங்கள் 6. அமரவோர் அங்கமாறும்னு திருமாலையில சொன்னாரோ இல்லையோ. கல்பம், சீக்ஷா, வியாக்கரணம், நிருக்தம், ஜோதிஷம், சந்தஸ்ன்னு அந்த 6 அங்கங்களை நன்னா தெரிஞ்சுட்டாதான் வேதத்தினுடைய அர்த்தம் புரியும், 4 வேதத்தினுடைய அர்த்தம் புரியும். அப்ப திருமங்கை ஆழ்வாருடைய பிரபந்தங்களை கொண்டு
நம்மாழ்வாருடைய பாசுரங்களை எல்லாம் பூரணமாக தெளிந்து அனுபவிக்கலாம் அப்படின்ற காரணத்தினாலே அது நாளும் தமிழ்ல இருக்கக்கூடிய 4 வேதங்கள் அப்படின்னா இது 6ம் அதுக்கான வேத அங்கங்கள்னு சொன்னா, இப்படி மூலமான 4 வேதத்தை தமிழிலே அருளி செய்த நம்மாழ்வார் இந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினால் இவனுடைய அம்சமாக அவதரித்தவர். அதுக்கு வேதாங்கங்களாக 6 பிரபந்தங்களை பாடி ஸ்ரீ வைஷ்ணவ லோகத்தை 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லக்கூடியதான சம்பிரதாயத்தை, திவ்ய தேசங்கள்னு சொல்லக்கூடியதான சம்பிரதாயத்தை முடித்து வைத்தவரான கடைசி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வார் பரமபதித்தது இந்த எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலே. அப்படி பார்த்தா ஆழ்வார்களுக்கெல்லாம் அவயவ சமுதாய சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய, ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவர் போல இருக்கக்கூடிய, ஆழ்வார் கோஷ்டிக்கு அக்கரகண்யரா பிரதம ஸ்தானம் வகிக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய அவதாரம் தொடங்கி ஆழ்வார்கள்ல கடைக்குட்டி சிங்கமாக இருக்கக்கூடிய கலியனுடைய பரமபத பிராப்தி வரைக்கும் இந்த எம்பெருமானிடத்திலேயே நடக்கிறதுன்னா, இவன் தான் வைஷ்ணவத்தை வித்திட்டு வளர்த்து ரட்சித்த நம்பி, அதனாலே இவன் வைஷ்ணவ நம்பி அப்படின்னு அனுபவிக்கலாம் அப்படின்ற விஷயமும் நமக்கு இந்த சமயத்துல அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால தோன்றது. இதுக்கும் மேல இந்த திவிதேசத்திற்கு இன்னொரு ஏற்றம் உண்டு. அது என்ன அப்படின்னா, இந்த திவதேசம் சுவாமி ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சம்பந்தம் பெற்றதான திவதேசம். ராமானுஜர் மலையாள திவதேசங்களுக்கெல்லாம் யாத்திரை போனார். போன போது அவர் மனசுல ஒரு எண்ணம், நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில பகவானை ஆராதனம் பண்ணக்கூடிய ஆகமங்கள் மொத்தம் 2. ஒன்னு ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமம், ஒன்னு வைகானச ஆகமம். இது 2ம் ஸ்ரீபாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரம், ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய பகவத் சாஸ்திரங்கள். பகவானை ஆராதிக்கக்கூடிய, பகவானை பற்றி தெரிவிக்கக்கூடிய, பகவானாலே தெரிவிக்கப்பட்ட சாஸ்திரங்கள் பகவத் சாஸ்திரங்கள். நம்ம சம்பிரதாயத்திலே இந்த 2 சாஸ்திரத்தின்படிதான் பிரதிஷ்டை திருவாராதனம் எல்லாம் இருக்கணும். ஆகையினால ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய சிம்மங்களாக இருக்கக்கூடிய ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட அத்தனை திவ்யதேசங்களையும் ஒன்னு ஸ்ரீபாஞ்சராத்திரம் அல்லது ஸ்ரீவைகானசமாவே வச்சுட்டு இருக்கணும். அப்படிதான் இருந்தது ஆரம்பத்துல. இடையில யாரோ மாறி ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னா அதெல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஒத்து வராது, அதனால அதெல்லாம் இல்லாம பண்ணணும்னு சுவாமியினுடைய மனசுல திருவுள்ளம். சுவாமி காலத்துல மட்டும் எல்லா திவதேசங்களும் ஒழுங்கா நடந்துட்டு இல்லை. பல திவதேசங்கள்ல ஆராதனம் சரியா நடக்கல, பல திவதேசங்கள்ல உற்சவம் நடக்கல, பல திவதேசங்கள்ல அந்த ஆகமப்படி கிரியைகள்லாம் நடக்கல, பல திவதேசத்துல ஆகமம் தெரிஞ்சுட்டு தீட்சை வாங்கிட்டு கைங்கரியம் பண்ணக்கூடிய அர்ச்சகா கிடைக்கல. அந்த மாதிரி சுவாமி ராமானுஜர் காலத்திலேயே திவதேசங்களுக்கு ஒரு குறைன்னு உண்டு. அப்போ முதல்ல பெரிய திவதேசங்கள் ஸ்ரீரங்கம், திருமலை, காஞ்சிபுரம் அந்த மாதிரி பெரிய திவதேசங்களை எல்லாம் சுவாமி நன்னா நடக்கும்படியா பண்ணினார். அதன்படி எல்லா திவதேசங்கள்லயும் எல்லாம் ஒழுங்கா நடக்கணும்னு சொல்லி ஒரு திவதேசத்துக்கும் போய் சுவாமியானவர் எல்லாத்தையும் மாத்தி, அதாவது ஒழுங்கா இருந்தா அப்படியே நடக்கட்டும், இல்ல நன்னா இருக்கு இன்னும் கொஞ்சம் ஏதான விசேஷமா சேர்த்தா மாத்தினா நன்னா இருக்கும்னா அந்த மாற்றங்களை மட்டும் பண்ணி வைத்தார். இப்படி எல்லாம் பண்ணிட்டு சில திவதேசங்கள்லாம் அடியோட ஸ்ரீ வைஷ்ணவ ஆகமமே இல்லாம, ஸ்ரீ வைஷ்ணவாலே இல்லாம வேற ஏதோ ஒரு முறையில யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கான்னா அங்க வைஷ்ணவ ஆகமத்தின்படி எல்லாத்தையும் மாத்தி வைஷ்ணவால அர்ச்சகாலா பண்ணணும்னு சுவாமியினுடைய திருவுள்ளம். இப்படி சுவாமி போயிட்டு இருக்கிற போது இந்த திருக்குறுங்குடிக்கு அருகே இருக்கக்கூடிய திருவனந்தபுரம்னு சொல்லக்கூடிய மலையாள திவதேசத்துக்கு போனார். அங்க போன உடனே அங்க இருக்கிறவால ஆராதனை பண்ணக்கூடிய அந்த நம்பூதிரிகளை எல்லாம் கூட்டு பேசினார். இது ஆழ்வாராலய மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவதேசம், ஸ்ரீ வைஷ்ணவ திவதேசங்கள்ல ஒண்ணும். நீங்கள்லாம் ரொம்ப சிரத்தையா ரொம்ப ஆச்சாரமா இந்த பெருமாளுக்கு திருவாராதனாதிகள்லாம் பண்ணாலும் நீங்கள்லாம் இடையில பண்ணிட்டு இருக்கிறவா, நீங்க வைஷ்ணவா இல்ல. வைஷ்ணவ திவதேசத்திலே எம்பெருமானுக்கு வைஷ்ணவாலா பஞ்சசம்ஸ்காரம் பெற்ற பாஞ்சராத்திரக்காராலோ அல்லது வைகானச குலத்திலே அவதரித்த விகனசாலோ தான் பண்ணணும். அதனால நீங்கள்லாம் ஒத்துழைக்கணும். நான் இந்த திவதேசங்களை எல்லாம் வைஷ்ணவ ஆகம திவதேசங்களா மாத்த போறேன். அதுக்காக நீங்கள்லாம் வருத்தப்படாம கைங்கரியத்தை விட்டு கொடுக்கணும். நீங்கள்லாம் வேற விதமா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருங்கோ அப்படின்னு சொல்லி அவள் இடத்துல போய் பேசினார். சுவாமி முறைப்படி மரியாதையா பேசுறார் அப்படின்னு சுவாமியின் இடத்துல நல்ல மதிப்பு அவளுக்கு. அதே நேரத்துல அவ இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருந்த கைங்கரியத்தை விட்டுட்டு போறதுக்கும் மனசு இல்ல. சுவாமிக்கு என்னன்னா, நம்ம ஆகமம் 2, அந்த 2 ஆகமத்துல ஒண்ணு பை பர்த் வரக்கூடியது வைகானச ஆகமம். வைகானச குலத்துல பிறந்தாதான் வைகானசா அப்படின்னு சொல்றபடினால
எப்படி பிறப்பினால பிராமணன் சொல்றோமோ அந்த மாதிரி பிறப்பினால வைகானசன் அப்படின்றது அவளுக்கு சித்தமானது. அதுலயும் வரல இவா. அல்லது பிராமணனா பிறந்து ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தின்படி பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய சமாசிரயணத்தை பண்ணிட்டு ஸ்ரீ வைஷ்ணவனை ஆகிதான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு பாஞ்சராத்திர கோவில்ல பெருமாளை தொடர்றதா இருந்தாலும், அல்லது பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணக்கூடிய அர்ச்சகருக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தாலும், மடப்பள்ளியில தலிகை பண்ணாலும், அல்லது பெருமாள் திருவாராதனத்துக்கோ திருமஞ்சனத்துக்கோ தீர்த்தம் எடுத்து கொட்டினாலும், அல்லது யாரோ பண்ற தலிகையை தலையில தூக்கிட்டு வந்து கோவில்ல வைக்கணும்னாலும் சரி, அல்லது பெருமாளுக்கு அம்சம் பண்ண தலிகைய பக்தாளுக்கு விநியோகம் பண்ணணும்னாலும் சரி, இப்படி எந்த கைங்கரியம் பண்ணணும்னாலும் அவனுக்கு சமாசயனம் ஆகியிருக்கணும். நிச்சயம் சமாசயனம் ஆகாமல் கைங்கரியத்துல யோகியத்தை கிடையாது. ஆத்துல இருக்கிற சாலகிராம பெருமாள், ஆச்சாரிய ஸ்ரீபாதுக்க இவாளுக்கெல்லாம் கூட சமாசயனம் ஆகாதவன் தொடக்கூடாது, கைங்கரியம் பண்ணக்கூடாது. இப்படி கைங்கரியத்துக்கு தேவையான ஒன்னும் வைகானச குலத்திலே பிறந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்ஸ்காரமோ, அல்லது பிராமணனாக பிறந்துட்டோ பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிண்டு ஸ்ரீபாஞ்சராத்திராகமப்படி தீட்சையெல்லாம் வாங்கிண்டான்ற சம்ஸ்காரமோ இல்லாமல், சொல்ல போனா தேவதாந்தர மதத்தை சேர்ந்தவர்கள், தேவதாந்தர சம்பந்தம் இருக்கிறவன் வைஷ்ணவன் இல்லைன்னு பெருமாளாலேயே தீர்த்து சொல்லப்பட்டது. அந்த தேவதாந்தங்களை வணங்கக்கூடியவா பஸ்மதாரணம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரத்துல கடிஞ்சு சொல்லியிருக்கு. பஸ்மதாரணம் பண்ணிட்டு இருக்கிறவனை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி பஸ்மதாரணம் பண்ணிட்டு இருக்கிறவாள்லாம் பெருமாளை தொட்டு பண்றாளே, இது சரியில்லைன்னு சுவாமி மாத்தணும்னு நினைச்சார். அவர் நினைச்சது சரி நம்ம சம்பிரதாயப்படி. ஆனா அவ பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணதை விட்டு போறதுக்கு அவளுக்கு மனசு இல்லை. அவள்லாம் அனந்த பத்மநாபனிடத்துல போய் அழுது மனமுருகி பிரார்த்திக்கிறா. அவர் சொல்றது எல்லாமே 100க்கு 100 சரி. இது வைஷ்ணவ தேசம், நீ விஷ்ணு, இது வைஷ்ணவ ஆகமத்தின்படி நடந்துட்டு இருந்த கோவில் தான் இதெல்லாம். ஆனா ரொம்ப வருஷமா நாங்க நடுவுல எப்படியோ வந்துடுத்து தொடர்ந்து ஸ்ரத்தையா தானே பண்ணிட்டு இருக்கோம். கல்லங்கப்படமா பண்றோமா, இல்ல பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்றோமா, இல்ல உன் மேல பக்தி இல்லாம பண்றோமா, இல்ல அழுக்கா அனாச்சாரமா பண்றோமா? ஒண்ணும் இல்லையே, ரொம்ப ஆசைப்பட்டு தானே பண்றோம். அவர் சொல்றதெல்லாம் சாஸ்திரப்படி சரி, புரியுறது. ஆனா உன்னுடைய கைங்கரியத்தை, உன்னுடைய ஆராதனத்தை உன்னை விடுறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. அதனால அந்த சுவாமியை நாங்க பகச்சிக்க விரும்பல. அவராவே இந்த இடத்துல இருந்து இந்த முயற்சியை கை விட்டுட்டு போகும்படியா நீ பண்ணணும்னு அவள்லாம் சேர்ந்து பெருமாள் இடத்துல போய் அழுது பிரார்த்திக்கிறா. பெருமாள் பார்த்தார், சுவாமி பண்றதும் உத்தமமான காரியம், இவ அழறா. இப்படி பக்தியோட அழக்கூடிய இவாளுக்கு ஒரு மருந்தா நம்முடைய காரியம் அமையணும். இவாளுடைய காயத்துக்கு மருந்தாம நாம ஒரு காரியம் பண்ணணும். என்ன பண்றதுன்னு பெருமாள் சங்கல்பம் பண்ணி, நடுவுல வந்த விதேசங்கள் இப்படியே இருந்துட்டு போட்டோம்னு பகவத் சங்கல்பம். பெருமாள் என்ன பண்ணார், கருடனை நியமிச்சு ஸ்ரீபாஷ்யக்காரரை திருக்குறுங்குடி திவதேசத்துல கொண்டு போய் ஏல பண்ணிட்டு வந்துரும்னு கருடனுக்கு நியமனம். கருடன் கருத்மான் ஸ்ரீபாஷ்யக்காரர் நன்னா சயனிச்சுட்டு இருக்கார், திருவனந்தபுரத்துல தூங்கிட்டு இருக்கார் ராத்திரி. அப்படியே குழந்தைய தூக்குறாப்புல அவருக்கே தெரியாம தூக்கி தோல்ல போட்டுண்டு அப்படியே பறந்து வந்து திருக்குறுங்குடின்னு சொல்லக்கூடியதான இந்த திவதேசத்திலே திருப்பார்கடல் நம்பி சன்னதிக்கு அருகே ஒரு 4-5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த நம்பியாறு ஓடக்கூடியதான திருப்பார்கடல் தீர்த்தம், ஒரு சின்ன ஓடையா ஓடக்கூடிய ஒரு இடத்துல, அந்த ஓடைக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலை குன்று, மலை பாறை போல இருக்கக்கூடியதான ஒரு இடத்துல ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படியே குழந்தைய படுக்க வைக்கிறாப்புல, அப்படி கொண்டு குழந்தைய படுக்க வைக்கிறாப்புல படுக்க வச்சுட்டு போயிட்டாரு கருடன். அங்க இருக்கிறவாள்லாம் கர்த்தால தூங்கி எழுந்து பார்த்தா சுவாமியை காணோன்னு தேடின்னு இருக்கா, சுவாமியை காணல. ஸ்ரீபாஷ்யக்காரர் கர்த்தால கண் வீழ்ச்சி பார்த்தா அங்க இருக்கிற சிஷ்யா ஒருத்தரையும் காணல. அந்த இடத்த சுத்தி பார்த்தா அனந்த பத்மநாபன் சன்னதி ராஜகோபுரம் தெரியல, அந்த சன்னதி வீதி அக்ரஹாரம் ஒண்ணுமே தெரியல. புரிஞ்சுட்டார், இது பெருமாளுடையதான சங்கல்பம். பெருமாள் நம்மள கருத்மான் மூலமா இங்க கொண்டாந்து சேர்த்திருக்கார். அதனால நாம பண்ற காரியத்துல பெருமாளுக்கு திருவுள்ளம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுட்டார் ஸ்ரீபாஷ்யக்காரர். இப்ப அங்க இருக்கிற சிஷ்யாலாம் இப்ப சுவாமியை காணாம தவிச்சு போய் பெருமாள் சன்னதியில போய் பிரார்த்திச்சா. பெருமாள் அர்ச்சகர் மூலமா வந்து சுவாமிக்கு எந்த ஆபத்தும் இல்லை, சுவாமி நன்னா இருக்கார், நாம் தான் நம்முடைய கருத்மானை இட்டு சுவாமியை கொண்டு போய் திருக்குறுங்குடியில ஏல பண்ணிட்டு வந்திருக்கோம், அதனால சுவாமியினுடைய சிஷ்யாலாம் அங்க போய் சுவாமியோட கலந்துக்கோங்க அப்படின்னு நம்பி அர்ச்சகர் மூலமா சொல்ல, அங்க இருக்கிற அத்தனை சிஷ்யாலும் சுவாமியை சேவிச்சு அவருக்கு கைங்கரியம் பண்ணணுன்றதுக்காக, அவரோட பழையபடி சேர்ந்துக்கணுன்றதுக்காக திருக்குறுங்குடி வந்துட்டு இருக்கா. சுவாமி இங்க என்னென்னலாம் அனுபவிச்சார் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான அனுபவங்கள். அதையெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்றதா விஞ்ஞாபித்துக் கொண்டு, ஆச்சரியமா பெரிய திருநாள்னு சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் மிக முக்கியமான ஸ்ரீவைகுண்ட ஏகாதசின்னு சொல்லக்கூடிய இந்த உத்தமமான மகோத்சவத்திலே ஒரு திவதேசத்தை எம்பெருமான், அதுவும் ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி எம்பெருமான் விஷயமான அனுபவம். இந்த வைகுண்ட ஏகாதசியில நடக்கக்கூடிய பிரதானமான உற்சவமான அத்தியனோற்சவத்துக்கு நாயகனா இருக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய வைபவம்,
அந்த அத்தியனோற்சவத்தையும் நம்மாழ்வாருக்கான உற்சவங்களையும் வைபவங்களையும் ஏற்படுத்தி வைத்த திருமங்கை ஆழ்வாருடைய பிரபாவம், இவர்களை எல்லாம் லோகத்திலே தெய்வங்களாக பிரகாசப்படுத்தி அந்த அருளிச் செயலுக்கு வியாக்கியானம் எல்லாம் ஏற்படுத்தி ஆழ்வார்களையும் அருளிச் செயல்களையும் லோகத்திலே பிரகாசனம் பண்ணின எம்பெருமானாருடைய வைபவம், இதையெல்லாம் நமக்கு அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியம் ஏற்பட்டது. இந்த வைகுண்ட ஏகாதசி பாகவதாலான நமக்கெல்லாம் ஒரு உத்தமமான போதாக நற்போது போக்கோடு கூட கழிந்ததுன்றதா விஞ்ஞாபிச்சுண்டு நியமனம் வாங்கிக்கிறேன். நம்பியை தென் குறுங்குடி நின்ற அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை உம்பர்வானவர் ஆதியம் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ.